எபிசோட் 96. குழு தலைவர் நவீன் மாஸ்டர் டீச்சர் தான் இங்கு பெரும் மதிப்பு மிக்கவர் என்று கூறினார். ஒரு ஃபைட்டர் ஏதாவது ஒரு பிரச்சனையால் எதிர்பாராத விதமாக மாட்டிக்கொண்டால் அதன் பின் அந்த ஃபைட்டரால் தன் நிலையை மேலும் அதிகரிக்க முடியாமல் போகும். சிலர் இறக்கும் வரை கூட அடுத்த நிலையை எட்ட முடியாமலும் போகலாம். இதுபோன்ற இக்கட்டான நேரத்தில் மாஸ்டர் டீச்சரின் ஒரு அறிவுரை அந்த போராளிக்கு பலனளித்து அடுத்த கட்டத்திற்கு அவனை கொண்டு செல்ல உதவியாக இருந்தது. அதனால்தான் ஒரு மாஸ்டர் டீச்சரின் அறிவுரை மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக இருந்தது. அடுத்த கட்டத்தை அடைந்த பிறகு அவரது வயது மட்டும் அதிகரிக்காமல் இருக்கும். அதே நேரம் அவர்களின் பணம் சம்பாதிக்கும் திறன் அதிகரித்தது. அதனால்தான் மக்கள் தங்களிடமிருந்த பெரும் செல்வத்தை கொடுத்து கூட மாஸ்டர் டீச்சரிடமிருந்து ஒரு ஆலோசனையை பெறுவதற்காக செலவழித்தனர். அதேபோல முதுகலை ஆசிரியர் தொழில். உலகில் வேறு எந்த தொழிலும் அதன் சம்பாதிப்புடன் போட்டியிட முடியாது. ஆனால் மாஸ்டர் டீச்சர் ஆவது அவ்வளவு எளிதல்ல. அதற்கு ஒரு நபர் தனது சொந்த மாணவர்களைக் கொண்டிருக்க வேண்டும். அவருக்கு கற்பித்தல் அனுபவம் இருக்க வேண்டும். மேலும் அந்த நபர் பிரபலமாக இருக்க வேண்டும். இத்தனைக்குப் பிறகும் அவர் பல சோதனைகளைச் செய்ய வேண்டி இருந்தது. இப்போது ஜீவா தனது மாய நூலகத்தின் உதவியுடன் இதைப் பற்றி யோசிக்கலாம். ஆனால் சொந்த மாணவர்கள் இல்லாமல் முதுகலை ஆசிரியர் தேர்வு கூட ஜீவாவால் எழுத முடியாது. திடீரென்று ஜீவா மனதில் ஒரு அபாய யோசனை தோன்றியது. நவீன் அருகில் சென்று, சார், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? எனக்கு அந்த பணத்தை கொடுத்தா 10 நாளுக்குள்ள உங்க பணத்தை திருப்பி தந்துடுறேன் என்றான். ஜீவா மனதில் என்ன புதைந்து கிடக்கிறது என நவீனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதையும் யோசிக்காமல் சரி என தலையசைத்தார். மேலும் ஜீவாவின் முகம் சீரியஸாக இருந்ததால் அவன் பணத்தை கேட்டதின் தீவிரத்தை உணர்ந்து கொண்டு நவீனும் தலையை அசைத்து சரி என்றார். அதன்பின் ஜீவா அங்கிருந்து விடைபெற தயாரானான். ஓகே சார், ரொம்ப நன்றி. அப்புறம் நான் கிளம்புறேன், மறுபடியும் பார்க்கலாம் என சொல்லிக்கொண்டு திரும்பிய ஜீவாவின் மனதில் அந்த துணிச்சலான யோசனையின் சாதக பாதகங்களை யோசிக்க ஆரம்பித்தான். அப்போ மாஸ்டர் டீச்சர் சம்பாதிக்கிறதுல பெரிய ஆளாதான் இருக்காங்க போல. இப்போ நான் மாஸ்டர் டீச்சர் மாதிரி நடிச்சா என்ன? நானும் சீக்கிரம் பணம் சம்பாதிக்கலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாமா என யோசித்தான் ஜீவா. எவ்வளவு யோசித்தாலும் சாதாரணமாக 10 நாட்களுக்குள் 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியாது. அதற்கு ஒரே வழி ஜீவா ஒரு வங்கியை கொள்ளையடிப்பதுதான். அதைத் தவிர்த்து ஜீவா ஒரு மாஸ்டர் டீச்சர் போல் நடித்தால் மட்டுமே 10 நாட்களில் இவ்வளவு பணம் கிடைக்கும். ஆனால் இதுபோன்ற தில்லாலங்கடி வேலையில் ஒருவன் பிடிபட்டால் அவனை அடித்து சூப்பு வைத்து குடித்து விடுவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மாஸ்டர் டீச்சர் மிகவும் பெரியவராகவும் அறிவுள்ளவராகவும் கருதப்பட்டார். இப்போது ஜீவா ஏதாவது தவறாகச் சொன்னால் அவன் ரகசியம் வெளிப்படும். அப்போது பின்னால் நிற்பவர்கள் கூட மிகுந்த ஆத்திரமடைவார்கள். ஜீவாவை அடிப்பதில் மிகவும் முன்னோடியாக மாறுவார்கள். ஆனால் இங்கு ஜீவாவின் பலமே வேறு. அரிதான மாய நூலகம் அவனுக்கு இருந்தது. நூலகமும் அவனுக்கு சொந்த வார்த்தைகளில் யாரையும் கட்டுப்படுத்தும் திறமையும் இருந்தது. இந்த திறமை ஜீவா தன் முற்பிறவியிலிருந்து கொண்டு வந்தது. இவை இரண்டையும் சேர்த்து மிக எளிதாக யாரையும் ஏமாற்றி விடலாம். எப்படியும் இது கொஞ்சம் ஏமாற்று வேலை என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் அவர்களுக்கு மனதில் உள்ள மாய நூலகத்தின் மூலம் உண்மையான சரியான அறிவுரைகளை வழங்குவான். இப்போது மாய நூலகம் அவனிடம் இருந்தது. தியானம், மக்களின் நிலையை உயர்த்துவது மற்றும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு அறிவுரை வழங்குவதன் மூலம் பிரச்சனையை தீர்ப்பது ஜீவாவுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். முழுச் சூழலையும் யோசித்து முடிவு செய்தான் ஜீவா. அவன் தலையை ஆட்டிவிட்டு நிதானமாக, அப்படின்னா ஓகே, நான் அந்த வழியிலேயே போறேன் என முடிவு செய்தான் ஜீவா. மோனா மற்றும் மற்ற எல்லா மாணவர்களின் நிலையையும் மேம்படுத்த வேண்டும் என்றால், சாரதியின் சவாலை முறியடிக்க வேண்டும் என்றால் ஜீவாவுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள் தேவை. அதனால் அவன் ஒரு வழியாக 30 லட்சம் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும். மேலும் 10 நாட்களில் 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க ஒரே வழி இதுதான் என முடிவு செய்தான். இன்னும் கொஞ்ச நாள் தான் போட்டிக்கு இருக்கு. நமக்கு இதை விட்டா வேற வழி இல்லை. சில விஷயங்களை முன்னாடியே ரெடி பண்ணணும். என் வயசை பார்த்து நான் மாஸ்டர் டீச்சர்னு சொன்னா என்னை யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்காக நான் சில மாற்றங்களை செஞ்சுதான் ஆகணும். எனக்கு குறைஞ்சது
இப்ப 30 வயசு இருக்கணும். என்ன பண்ணலாம் என ஆழமாக யோசித்தான் ஜீவா. முதுகலை ஆசிரியர்களும் வேதியியலாளர்களைப் போலவே இருந்தனர் என்றாலும் 20 வயது போல் தோற்றம் கொண்ட இளைஞன் மாஸ்டர் டீச்சர் என்று சொன்னால் மக்கள் அவனை நம்பாமல் காதை பிடித்து தூக்கி எறிவார்கள். மேலும் ஜீவா தன் கருத்தைச் சொல்ல ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காது. எதுவாக இருந்தாலும் ஜீவாவின் தோற்றம் மற்றும் உடை போன்றவற்றில் சில மாற்றங்களைச் செய்ய வேண்டும். அப்போதுதான் சிலரின் நம்பிக்கையை பெற முடியும். இல்லையெனில் எதிர்காலத்தில் அவனுக்கு நிறைய சிக்கல்கள் வரலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு மாஸ்டர் டீச்சரா என் அடையாளம் நற்பெயர் ரெண்டையும் நான் காப்பாத்தியே ஆகணும். என்னால வீடு வீடா போய் மக்களுக்கு அறிவுரை சொல்ல முடியாது. அப்படி பண்ணுனா அவங்க என்ன ஒரு மோசடிக்காரன்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு எனவும் ஜீவா யோசித்தான். முன்பு அவன் வாழ்ந்த உலகில் சிலர் வீடு வீடாகச் சென்று வெவ்வேறு பொருட்களை விற்றார்கள். அவர்கள் விற்பனையாளர்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஆனால் அவர்களில் பலர் ஏமாற்றுக்காரர்களாக இருந்தனர். தவறான பொருட்களை மக்களுக்கு விற்றுவிட்டு வெளியேறும் பழக்கமுடையவர்களாகவும் இருந்தனர். ஜீவா நினைவுக்கு வந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், எந்த பிரச்சனையிலும் மாட்டிவிடக்கூடாது என்பதுதான். இதுபோன்ற பிரச்சனைகளை முன்னரே அவன் தொலைக்காட்சியில் கேட்டிருந்தான். மேலும் மாஸ்டர் ஆசிரியர்கள் இந்த உலகத்தில் மிகவும் பிரபலமானவர்களாகவும் மரியாதைக்குரியவர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் வீடு வீடாகச் சென்று அறிவுரை கூறிவிட்டு பணம் கேட்பது சரியாகப் படவில்லை என்பதை நினைத்து இப்போது என்ன செய்வது என யோசித்தான் ஜீவா. மக்களிடம் நேராக சென்று அவனுடைய அறிவுரைகளை வழங்க முடியாது. பின் அவர்களை எப்படி தன்னுடைய மாணவர்களாக மாற்றுவது? அந்த மாணவனிடம் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? ஜீவாவின் எண்ணங்கள் அலைந்து திரிந்து ஆரம்பித்த இடத்திற்கே வந்தது. முதல்ல நான் ஒரு வீட்டை வாங்கணும். வாழ்வதற்காக மட்டுமல்ல, என் நற்பெயருக்காகவும் தான். என் பெயர் நல்ல நிலையிலும் என் பெயர் பிரபலமாக இருந்தால் மட்டுமே யாரும் தானாக என்னிடம் ஓடி வருவார்கள். இதன் மூலம் நான் மக்களின் கதவை தட்ட வேண்டியதில்லை. மேலும் என்னுடைய மரியாதையும் அப்படியே இருக்கும். மக்கள் என்னை ஒரு நிபுணராக நினைப்பார்கள். அப்போதுதான் நானும் பணம் சம்பாதிக்க முடியும். திடீரென்று ஜீவா மனதில் இந்த யோசனை தோன்றியது. முதுகலை ஆசிரியராக இருந்த அவன் தனது பெயரையும் கண்ணியத்தையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அவனால் மக்கள் வீடுகளுக்குச் சென்று தனது சேவைகளை பெறுமாறு கோர முடியாது. அதனால்தான் அவன் பொறுமையாக இருக்க வேண்டும். பின் அவன் காரியம் கைகூடும் வரை காத்திருக்க வேண்டும். ஒருமுறை அவன் வீட்டு வாசலில் யாராவது வந்தால் மட்டும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. இரைக்கு காத்திருக்கும் புலி போல் ஜீவா காத்திருக்க முடிவு செய்தான். அவன் தன் திறமையை நம்பினான். தனது வார்த்தைகளின் வலையில் மக்களை விழவைத்து அவர்களிடமிருந்து பணத்தையும் பெற முடியும் என்பதில் உறுதியாக இருந்தான். இது அனைத்திற்கும் ஆதரவாக அவனுக்கு மாய நூலகம் இருந்தது. இப்ப இந்த ஆபரேஷனை நடத்த நான் முதல்ல ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு ஆகணும் என எல்லா கோணங்களிலும் சரியாக யோசித்த ஜீவா இதுவே சிறந்த நடவடிக்கையாக இருக்கும் என்றும் உணர்ந்தான். விரைவாக ஜீவா ஒரு வீட்டை வாங்க முடிவு செய்தான். அவன் மனதில் இப்போது ஒரு திட்டம் உருவானது. அந்த திட்டம் ஒரு யோசனையிலிருந்து வடிவமைப்பாக மாறத் தொடங்கியது. எனவே நேரத்தை வீணடிக்காமல் மனிதனின் வெளிப்புற தோற்றத்தை மாற்ற உதவும் அந்த மாத்திரைகள் மற்றும் மருந்து பாட்டில்களை ஜீவா உடனடியாக எடுத்துக்கொண்டான். இருந்தாலும் மாறுவேடத்தில் அவனுக்கு உதவக்கூடிய அத்தகைய தொழில்நுட்ப முறை பற்றி எதுவும் ஜீவாவுக்குத் தெரியாது. ஆனால் அவன் வேறொரு மேம்பட்ட உலகத்திலிருந்து வந்தவன். அதனால் அவனுக்கு ஒப்பனை பற்றிய அறிவு இருந்தது. அந்த மாத்திரைகள் மற்றும் மருந்துகளின் உதவியால் அவன் மாறுவேடத்தை மாற்றுவதில் சிக்கலில்லை என நினைத்தான். விரைவிலேயே அவன் சிறுவனாக இருந்து நடுத்தர வயது மனிதராக மாறினான். அவனது முகம் வெளிரிப்போய் வயது முதிர்ந்தவனாகத் தெரிந்தான். அதே சமயம் அவன் கண்களில் நம்பிக்கையும் தெரிந்தது. நீண்ட நேரம் கண்ணாடியில் தன் புது முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தான். இப்போது இந்த மாறு வேடத்தில் ஏதேனும் குறைகள் தவறுகள் இருக்கிறதா என்பதை உன்னிப்பாக கவனித்தான். கொஞ்சம் சந்தேகம் வந்தால் கூட அத்தனையும் கெட்டுவிடும் என நினைத்தான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அப்படி ஒன்றும் வேறுபாடு தெரியவில்லை என்பதால் இது கூட நல்லாதான் இருக்கு, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்ட ஜீவா என மகிழ்ச்சியுடன் கண்ணாடியை பார்த்து தலையசைத்தான். அதன்பின் கெமிஸ்ட் குரூப் கட்டிடத்திலிருந்து வெளியே வந்தான்.
இப்போது மக்கள் அவனை நம்ப அவனது ஆடைகளும் ஒரு மாஸ்டர் டீச்சர் அந்தஸ்தில் இருக்க வேண்டும். அதாவது விலை உயர்ந்த மற்றும் நல்ல தரமான ஆடைகள். ஆடைகள் ஒரு நபரின் முதல் அபிப்பிராயமாக இருந்தது. இப்போது அவன் அணிந்திருக்கும் ஆடைகளின்படி மக்கள் ஜீவாவை பிச்சைக்காரனாகவே நினைப்பார்கள். மாஸ்டர் டீச்சர் போல தன் இமேஜை உருவாக்கினால்தான் மக்கள் நம்புவார்கள் என யோசித்துக் கொண்டு தெருவில் நடக்கும்போது, அடடா, இங்க இருக்கே, எனக்கு முன்னால ஒரு துணிக்கடைய பார்க்கறது என் அதிர்ஷ்டந்தான் என உற்சாகமாக நினைத்து சிறிது தூரத்தில் துணிக்கடை இருப்பதைக் கண்டான் ஜீவா. அவன் வேகமாக உள்ளே சென்றான். சில நிமிடத்தில் வெளியே வந்ததும் முற்றிலும் மாறியிருந்தான். ஜீவாவை காணவில்லை என போஸ்டர் அடிக்கும் அளவுக்கு அவன் தோற்றம் மாறியிருந்தது. அவனுக்கு பதிலாக இன்னொருவர் நிற்பது போல் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தான். புரோகேட் தொப்பியும் கம்பளி கோட்டும் அணிந்து பணக்கார நவாப் நிற்பதை போல் தோற்றமளித்தான். கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு இந்த ஆடைகளை வாங்கினான். ஆடைகளுக்கு மட்டுமே இவ்வளவு பணம் செலவழிக்கப்பட்டதால் கொஞ்சம் வருத்தமும் அவன் முகத்தில் இருந்தது. ஆனால் ஜீவா தன் மனதை மாற்றி, பிரச்சனை இல்ல, நான் இந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறதா நினைச்சுக்கிறேன் என நினைத்துக் கொண்டே சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தான். 1 மணி நேரத்தில் மீண்டும் நகர சந்தையை அடைந்தான். இப்போது மாலை நேரமாக இருந்தது. சூரியன் மறையத் தொடங்கியது. மாலையில் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஜீவாவுக்கு இப்போது நேரம் குறைவு என்பது தெரியும். அதனால் அவன் தன் நடவடிக்கைகளை விரைவுபடுத்தினான். இவ்வளவு குறுகிய காலத்தில் தனியாக ஒரு வீட்டை கண்டுபிடிப்பது சாத்தியமில்லை என்று அவனுக்குத் தெரியும். ஆனா இந்த மார்க்கெட்ல எல்லாமே விற்கிறதாலதான் ஜீவா வீடு தேடி வந்தான். மேலும் இந்த சந்தையில் அதைப் பற்றிய சில தகவல்கள் கிடைக்கும் என்பதில் உறுதியாக இருந்தான். எப்படியும் ஜீவாவுக்கு வீடு வாங்க வேண்டிய அவசியமில்லை. வாடகை வீட்டிலிருந்தும் அவன் தனது வேலையைச் செய்யலாம். ஆனாலும் எதிலும் சந்தேகம் வரக்கூடாது என்பதில் ஜீவா உறுதியாக இருந்தான். இந்த சந்தைக்கு முன்பும் ஜீவா வந்திருந்தான். அதனால்தான் அவனுக்கு இங்குள்ள கடைகளைப் பற்றி ஓரளவு தெரிந்திருந்தது. சிறிது தூரம் நடந்தபின் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கடையை பார்த்தான். அந்த கடையின் உள்ளே சென்றான். ஜீவா உள்ளே வருவதைப் பார்த்ததும் ஒரு குண்டு மனிதன் உடனடியாக அவனை வரவேற்க முன்வந்தான். மேலும், சார், வீடு பார்க்க வந்திருக்கிறீர்களா என்று கடைக்காரர் கேட்டதும், சார், என குழப்பமாக பார்த்தான் ஜீவா. கடைக்காரர் பேசுவது 1 நிமிடம் புரியவில்லை. பின் கவனித்தான். அவன் உண்மை முகத்தை மாற்றியிருந்தான். இப்போது ஜீவா ஒரு நடுத்தர வயது மனிதராக மட்டுமே இருந்தான். அப்போது அவனை சார் என்று அழைப்பது இயல்புதான். மேலும் அவனது ஆடைகளும் மாற்றப்பட்டிருந்தது. எனவே ஜீவாவும் பதிலுக்கு தலையசைத்தான். மேலும் தன் 2 கைகளையும் பின்புறமாக வைத்து தலையை உயர்த்தி ஒரு பெரிய மனிதனைப் போல் நின்றான். பிறகு குரலை ஆழப்படுத்தி, எனக்கு ஒரு பங்களா வாடகைக்கு வேண்டும் என்றான். 20 வயது பையனைப் போல் அல்லாமல் ஆண் போல் ஒலிக்க தன் குரலை வேண்டுமென்றே மாற்றிக்கொண்டான். பங்களாவா என்று ஜீவா பேச்சைக் கேட்டு ஏஜென்ட்டின் வாயில் நீர் வழிந்தது. கண்களை வேகமாக சிமிட்டிக்கொண்டு, சார், நீங்க சரியான கடையதான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. என்னால நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல பங்களாவை காட்ட முடியும். அதுவும் நியாயமான விலையில். இந்த சந்தையிலேயே இதுல எக்ஸ்பர்ட் நான் தான் சார். இங்க இருக்கிற எல்லா பங்களாவும் எனக்கு அத்துப்படி. உங்களோட அதிர்ஷ்டம், நீங்க அங்க இங்க தேடி அலையாம நேர இங்கேயே வந்துட்டீங்க. இன்னைக்கு உங்க டீல் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க என ஜீவாவின் பேச்சைக் கேட்டு கடைக்காரர் ஒரு கவர்ச்சியான பார்வையுடன் கூறினார். இவன் சரிப்பட்டு வருவானா? ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போறானே. பேசுறவன் பாதி பேர் செயல்ல 0வா தான் இருப்பாங்க. இதுல இவன் எப்படின்னு தெரியலையே. எதுக்கும் மாய லைப்ரரியில ஒரு தடவை செக் பண்ணி பாத்துரலாம் என ஜீவா யோசித்துக் கொண்டிருக்க மீண்டும் கடைக்காரர் குறுக்கிட்டு, சார், என்ன எதுவும் சொல்லாம நிக்கிறீங்க? நம்பி வாங்க சார், எல்லாம் நல்லதா நடக்கும் என ஜீவா கையை பிடித்து உரிமையாக அழைத்தார் கடைக்காரர். பங்களாக்கள் வாங்கக்கூடியவர்கள் எல்லாம் பணக்காரர்கள். பங்களாவை பெரிய விலை கொடுத்து வாங்குவதால் விலையை எக்கச்சக்கமாக கூட்டிவிட்டு உரிமையாளரும் தரகர்களும் பல மடங்கு லாபம் சம்பாதித்தனர். எபிசோட் 97. பல நாட்களாக எந்த வாடிக்கையாளரும் இல்லாமல் வருமானமும் இல்லாமல் இருக்க டிப்டாப்பாக உடை அணிந்து ராஜா போல் வந்திருக்கும் ஜீவாவை பார்த்ததும் உற்சாகமானார் அந்த கடைக்காரர். உங்களுக்கு எந்த மாதிரி பங்களா வேணும் சார்
என கடைக்காரர் கேட்டார். கடைக்காரருக்கு ஜீவாவை பார்க்கும்போது ஒரு கொழுத்த ஆட்டை பார்ப்பது போல் இருந்தது. ஜீவாவை இன்று பலி கொடுக்க தயாராக இருந்தார். ஜீவா தனது தேவைகளை விளக்கினான். பங்களானா பங்களா மாதிரி இருக்கணும், சுத்தமா இருக்கணும், ரொம்ப விசாலமா நல்ல இடமா இருக்கணும், இதெல்லாம் இருந்தா போதும், நம்ம டீல் பேசலாம் என ஜீவா சொல்ல, ஓ, ஜீவாவின் தேவைகளை கேட்டதும் ஏஜென்ட்டுக்கு பகலில் கூட நிலாவை பார்ப்பது போல் இருந்தது. இந்த ஆட்டைய வெட்டுவது மிக சுலபம், இவன் பயங்கரமான முட்டாள் என நினைத்து ஜீவாவை பார்த்து ஏஜென்ட் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பது போல் உணர்ந்தான். அவருக்கு பணம் சம்பாதிக்க இதுவே சரியான வாய்ப்பு என நினைத்து. ஜீவாவின் ஸ்பெஷல் டிமாண்டால் சுலபமாக பங்களாவின் விலையை அதிகரிக்க முடியும். ஜீவா சகல வசதியுடன் ஒரு பங்களாவை கேட்டான். அப்படிப்பட்ட பங்களாவை ஒருவன் வாடகைக்கு கேட்கும்போது எப்படி அவன் ஏழையாக இருக்க முடியும்? அந்த ஏஜென்ட் மகிழ்ச்சியில் நடனமாடுவது போல் உணர்ந்தார். அதனால் ஏஜென்ட் தனது வியாபார யுக்தியை தொடங்கினார். சார், இவ்வளவுதானா? எங்ககிட்ட நீங்க கேட்கிற மாதிரி பங்களாக்கள் இருக்கு, ஆனா வாடகை கொஞ்சம் அதிகமாயிருக்கும் என்றார். இதை முன்கூட்டியே ஜீவாவிடம் சொல்லி பின் அதிக வாடகையை ஈஸியாக கேட்கலாம் என்று அஸ்திவாரம் போட்டார். ஜீவா கையால் செய்கை செய்து, வாடகையை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல, பங்களா மட்டும் நல்லா இருக்கணும் என்றான். இப்போது ஜீவா மாஸ்டர் டீச்சர் வேடத்தில் இருந்தான். அதனால் தான் கொஞ்சம் பணத்துக்கு தயங்குவது அவனுடைய இமேஜுக்கு நல்லதல்ல என்பதால் ஜீவா தயங்காமல் கூறினான். இதைக் கேட்ட ஏஜென்ட் மொத்த பல்லும் தெரியும்படி சிரித்தார். அவர் கையில் ஒரு பொக்கிஷம் கிடைத்து விட்டது என நினைத்து. சரி சார், அப்ப பங்களாக்களை காட்டுறேன், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணுங்க என்றார். பின் வேகமாக தயக்கமின்றி தன் கடையை மூடினார். கையில் ஒரு சாவியை எடுத்துக்கொண்டு ஜீவாவை அழைத்துச் சென்றார். ஜீவா அவரை பின்தொடர்ந்தான். சிறிது நேரத்தில் இருவரும் ஒரு பெரிய பங்களா முன் வந்து நின்றார்கள். இந்த பங்களா போன வருஷம் ஒரு தொழிலதிபர் வாங்கினாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அவர் அந்த வருஷமே இறந்துட்டாரு. அப்புறம் அவரோட மக சூதாட்டத்துல விளையாடி நிறைய தோத்து போனான். அதனால இந்த பங்களாவை விற்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பங்களாவை கொஞ்சம் மாத்தி புதுசா கட்டிருக்கோம். இந்த பங்களா நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா உள்ள வந்து பாருங்க என சொல்லி ஜீவாவின் ரியாக்ஷனை புரிந்து கொள்ள முயன்றார் ஏஜென்ட். இந்த பங்களா அந்த ஏஜென்ட்டின் மிகப்பெரிய மற்றும் ஆடம்பரமான பங்களாவாகும். இடத்திலோ அளவிலோ வேறு எதிலோ எந்த குறையும் இல்லை. அதனால்தான் ஜீவாவை முதலில் இங்கு அழைத்து வந்திருந்தார். பிடிக்கவில்லை என்றால் வேறு பங்களாக்களை காட்டலாம் என முடிவு செய்தார் ஏஜென்ட். ஆனால் ஒருவேளை ஜீவா இதை விரும்பினால் ஏஜென்ட்டுக்கு ஜாக்பாட் தான். என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அதுக்காக தானே இங்க வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம் என ஜீவா ஆர்வமாக கூறினான். ஜீவா இப்போது மாஸ்டர் டீச்சர் கேரக்டரில் கச்சிதமாக பொருந்தியிருந்தான். அதனால் அவன் வீடும் ஆடம்பரமாயிருக்கணும். எந்த முதுநிலை ஆசிரியரும் ஒரு அறையில் தங்க மாட்டார்கள். பணத்தை பொறுத்தவரை ஜீவா பணம் சம்பாதிக்க மட்டுமே அவற்றை செலவிட வேண்டியிருந்தது. ஜீவாவின் முகத்திலிருந்த ஆர்வத்தை பார்த்த ஏஜென்ட் உடனே கதவை திறந்தார். ஒரு பெரிய தோட்டம், சிறிய குளம் மற்றும் நீரூற்று. அந்த இடம் பெரியதாக இருந்தது. பங்களாவைச் சுற்றி விதவிதமான மரங்கள் நடப்பட்டிருந்தன. உள்ளே வந்தவுடனேயே பசுமையும் பூக்களும் சுற்றியும் இருந்து வரவேற்றன. ஜீவா சுற்றியும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு பரவசமாக இட்ஸ் குட் என்றான். இந்த பங்களா அவன் நினைத்தது போலவே இருந்தது. ஜீவா தன் உடைமைகளுடன் இங்கு மாறினால் மட்டும் போதுமானதாக இருந்தது. ஏனென்றால் தேவையான அனைத்தும் ஏற்கனவே இங்கே இருந்தன. மேலும் ஜீவா தன் பொருட்களை பேக்கிங் போன்றவற்றை செய்ய வேண்டிய அவசியமில்லை. மேலும் மேஜிக் பள்ளியும் இங்கிருந்து 10 நிமிட தூரத்தில் இருந்தது. வகுப்பு முடிந்து நேராக இங்கே வந்து விடலாம். அதனால் ஜீவா தன் பயணத்தில் நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. இந்த பங்களாவை வெகுவாக விரும்பிய ஜீவா மீண்டும் ஒரு நவாபை போல சைகை செய்து நேராக விஷயத்துக்கு வந்தான். இது எனக்கு ஓகேதான். வாடகை என்றான் ஜீவா. நம்ம பக்கத்துல இருக்கிற பங்களாவிலேயே இதுதான் ஆடம்பரமான பங்களா. இந்த பங்களாவை எடுக்கணும்னா மாசம் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும் என ஏஜென்ட் சொல்வதை கேட்டதும் அதிர்ச்சியான ஜீவா, எனது 1.5 லட்சம் ரூபாயா?
ஜீவாவுக்கு இதை பற்றி அதிகம் தெரியவில்லை. ஆனால் பங்களாவாக இருந்தாலும் 1 மாதத்துக்கு 1.5 லட்சம் வாடகை அதிகமாக தோன்றியது. எனவே உண்மையைக் கண்டறிய அவன் வேகமாக ஏஜெண்டை அறைவது போல் நடித்தான். இதை சற்றும் எதிர்பார்க்காத ஏஜெண்ட் பீதியில் பின்வாங்கினார். உடனடியாக தன்னை தற்காத்துக் கொள்ள கைகளை உயர்த்தினார். பின் அதிர்ச்சியாக, "சார், நீங்க என்ன செய்றீங்க?" என ஏஜெண்ட் முழித்துக்கொண்டு கேட்க, பின் ஏஜெண்ட் நகர்வில் மாய லைப்ரரியில் ஏஜெண்ட் போர் நிலையை பார்த்தான். ஃபைட்டர் லெவல் 3 ஸ்டேஜ் 4. இவரது நிலை உயரவில்லை. "பயப்படாதீங்க, நான் உங்க ஃபைட்டர் லெவலை சரி பார்த்துக்கிட்டு இருந்தேன்" என சொல்லி ஜீவா கையை பின்னால் வைத்து பாக்கெட்டில் வைத்தான். அப்போது எதிரிலிருந்த ஏஜெண்டை கோபமாக பார்த்து, "இந்த பங்களாவுக்கு மாசம் 1.5 லட்சம் ரூபாய் வாடகை தரணும்னு வாய் கூசாம பொய் சொல்றீங்களே, எப்படி 3 மடங்கு வாடகை அதிகமா சொல்றீங்க? 50,000 தான் இதோட வாடகை. என்ன ஏமாத்த பாக்குறீங்களா?" என ஜீவா சொல்வதை கேட்டதும் ஏஜெண்டின் சைகை மாறியது. பின் சத்தமாக சிரித்துவிட்டு, "என்ன சார், என்ன பேசுறீங்க? இது நகரத்தின் சிறந்த இடத்துல இருக்கு. இதோட சிறப்பு அமைப்பை நீங்களே பார்த்துட்டீங்க. அப்படிப்பட்ட சொத்துக்கு மாத வாடகை 1.5 லட்சத்துக்கு மேல் இல்லைன்னு சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு இது ரொம்ப சீப்பு" என்றார் ஏஜெண்ட். "சீப்பா?" என லேசாக சிரித்த ஜீவா, "இந்த பங்களா ரமேஷ் கண்ணாவோடது. இதை விற்க பல முறை முயற்சி பண்ணியும் இந்த பங்களாவை வாங்க யாரும் கிடைக்கல. அதனால விற்காம வாடகைக்கு கொடுக்க நினைத்தார். வாடகைக்கு 50,000, உங்களுக்கு 15% கமிஷன் கிடைக்கும்னு அவர் கூட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா இன்னும் நீங்க என்கிட்ட 1.5 லட்சம் வாடகை என்று சொல்றீங்களே, உங்க பேராசை கொஞ்சம் அதிகமா இல்லையா?" என ஜீவா சொல்வதை கேட்டு ஏஜெண்ட் மிகவும் பயந்து 2 அடிகள் பின் வைத்தார். "சார், நீங்க நீங்க என தடுமாறி பேச முடியாமல் திணறினார் ஏஜெண்ட். யார் இந்த மனுஷன்? தொழிலதிபருக்கும் ஏஜெண்டுக்கும் இடையே பங்களா ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் ஜீவா கூறியது போல் 50,000 மட்டுமே கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தம் தனிப்பட்ட ஒன்று. அவர்கள் இருவரையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. மேலும் கொள்கையின்படி அவரால் சொல்லக்கூட முடியவில்லை. பிறகு இந்த மனிதனுக்கு எப்படி தெரியும் என புரியாமல் குழம்பி ஏஜெண்ட் நின்று கொண்டிருக்க, "என்ன ஆச்சு? தல்ல சுத்துதா?" என ஜீவா மிகவும் நிதானமாக கேட்டான். எதிரில் இருப்பவர் உண்மையை மறுக்க முடியாது என்பது அவனுக்கு தெரியும். "என்ன சார், கேட்டதுக்கு எதுவும் சொல்லாம இருக்கீங்க? இப்ப சுத்தம் பாருங்க தல" என சொல்லிக்கொண்டு மெல்ல புன்னகைத்து, 3 மாசத்துக்கு முன்னாடி எமரால்ட் ரெஸ்டாரண்ட்ல ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. உங்க பணியாள் அங்க சிறந்த பணியாளரா இருந்தாரு. நீங்க 2 பேரும் 8 இயர்ஸ் வைன் குடிச்சிட்டு சுவையான உணவை சாப்பிட்டீங்க. அந்த நேரம் உணவகத்துல ஜாஸ் இசை பிளே ஆயிட்டு இருந்துச்சு. மேலும் ஒப்பந்தங்களை கையெழுத்திட்ட பின்னாடி 2 பேரும் உங்க பார்ட்டியில 3 பெண்களையும் சேர்த்துக்கிட்டீங்க. அந்த விருந்து இரவு ரொம்ப நேரம் வர நடந்துச்சு. பார்ட்டி விவரங்களை ஒவ்வொன்னா சொல்லட்டுமா என்றான் ஜீவா. ஜீவா சொன்னது போல் ஏஜெண்ட் தலை சக்கரம் போல சுற்றத் தொடங்கியது. "இல்ல, வேண்டாம்." ஏஜெண்டின் முகத்தின் நிறம் பேயை பார்ப்பது போல் மாறிவிட்டது. மேலும் அவர் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தார். எதிரில் இருப்பவன் சொன்னது முற்றிலும் சரிதான். அவர் முன்னே சாதாரணமாக ஜீவா நடந்ததையெல்லாம் விவரமாகச் சொல்லிக் கொண்டிருந்தான். இவ்வளவு பயமுறுத்தும் நபரை அந்த ஏஜெண்ட் இதுவரை பார்த்ததில்லை என அவர் கண்களில் தெளிவாகத் தெரிந்தது. "நீ யார் நீ?" என்றார் ஏஜெண்ட் மரண பயத்தில். அங்கே ஆடை அணிந்து நின்றாலும் எதிரில் வந்தவன் தன் உடைகளை களைந்தது போல் உணர்ந்தார். இப்போது அவர் செய்த ஏமாற்றத்தை நினைத்துக்கூட அவருக்கு வெட்கமாக இருந்தது. "நான் ஒரு பங்களாவை வாடகைக்கு எடுக்க விரும்புறேன். யாரும் என்ன பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஆடு மாதிரி சில பேர் வெட்ட பாக்குறாங்க." ஜீவா பெரிய மனுஷன் போல் மீண்டும் சொன்னான். "நாம என்ன கேக்குறோம்? இவர் என்ன சொல்றாரு? யார் இவரு? ஒன்னும் புரியலையே. என் பொண்டாடிக்கு கூட தெரியாததெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கே" என குழப்பமாக பார்த்து கொண்டு, "சார், நீங்க யாருன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. இல்லைனா எனக்கு தலையே வெடிச்சிரும். ப்ளீஸ் சார், சொல்லுங்க" என்றார் ஏஜெண்ட். "நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. எனக்கு தேவை பங்களா, அதுவும் நியாயமான வாடகையில. அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும். நான் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். என்னை ஏமாத்த நினைக்காத வரைக்கும் யாருக்கும் என்னால பிரச்சனை வராது. இல்லனா இப்படிதான் ரொம்ப பயந்துகிட்டே வாழணும் உங்கள மாதிரி"
என்றான் ஜீவா. ஏஜென்ட்டுக்கு ஜீவா சொல்வது ஒன்றும் புரியாமல், அதிக லாபம் சம்பாதிக்கணும்னு பேராசையால இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க சொன்ன வாடகை சரிதான், இந்த பங்களா வாடகை மாசம் 50,000 ரூபாதான் என்றார் ஏஜென்ட் பணிவாக. இப்போது அவருடைய ரகசியம் அம்பலமாகி எதிரில் இருப்பவனுக்கு அவருடைய உண்மை தெரிய வந்ததால் இனி பொய் சொல்லி பயனில்லை. மேலும் உண்மையைச் சொன்னால் அவரும் மிகவும் பயந்து நடுங்கினார். இப்போது ஜீவாவை ஏமாற்றும் தைரியம் அவருக்கு துளியும் இல்லை. அதனால்தான் உண்மையைச் சொன்னார். ஏஜென்ட் தவறை ஒப்புக்கொண்டபோது ஜீவா தலையை ஆட்டினான். பின் சிரித்துக்கொண்டே தன் கோட்டிலிருந்து ஒரு கட்டு நோட்டுக்களை எடுத்து அவரிடம் கொடுத்து, இதோ இதுல 80,000 ரூபாய் இருக்கு, இதுல ஒரு மாசம் வாடகைக்கு எடுத்து வச்சுக்கோ, மீதி பணத்துக்கு சில வேலையாட்களை அனுப்பு. அப்புறம் நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீதான் எனக்கு பட்லர். 50,000மோ 80,000மோ அதை பத்தி நீ கவலைப்படாத. நல்ல வேலை செஞ்சா நீ நினைக்கிறத விட காசு கிடைக்கும். என் கூட இங்க நீயும் அதிகமா சம்பாதிக்கலாம். உன் கடையை விட இங்க உனக்கு அதிக வருமானம் வரும். அதுக்கு நான் கேரண்டி என்றான் ஜீவா. ஜீவா திறமையானவனாக இருந்தாலும் இவ்வளவு பெரிய பங்களாவை தனியாக சுத்தம் செய்ய முடியாது. மேலும் அவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியவில்லை. அதனால்தான் வீட்டு வேலைகளுக்கு வேலையாட்கள் தேவைப்பட்டனர் மற்றும் சமையலுக்கு ஒரு சமையல்காரர் தேவைப்பட்டார். மேலும் இந்த ஏஜென்ட்டை தனது பட்லராக மாற்றுவதற்கான காரணம் மிகவும் எளிமையானதுதான். அவர் ஏமாற்றுவதில் வல்லவராக இருந்தார். யாரிடமாவது 3 மடங்கு விலையை அதிகமாக சொல்ல தைரியம் தேவைப்பட்டது. இந்த மனிதன் அவ்வாறு செய்ய சிறிதும் தயங்கவில்லை. ஜீவா மாஸ்டர் டீச்சர் ஆனதற்கு காரணம் சீக்கிரம் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான். அத்தகைய சூழ்நிலையில் ஒரு திருடனின் திறமையும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் ஏஜென்ட்டை தனக்கு கீழ் வைத்தான். ஜீவாவின் பேச்சைக் கேட்ட ஏஜென்ட்டால் நம்ப முடியவில்லை. என்ன சொல்றீங்க சார், 50,000 என்று மீண்டும் கேட்டார். அந்த கடையில் ஆண்டுக்கு 20,000 ரூபாய்தான் அவரால் சம்பாதிக்க முடிந்தது. அதேபோல் பங்களாக்களை வாங்குபவர்கள் மிக குறைவு. எனவே அவரது கமிஷனும் ஒழுங்காக இல்லை. மேலும் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் அவரது தந்திரமான பேச்சில் மயங்கி பங்களாக்களை வாங்குவது இல்லை. அவர் கனவில் மட்டுமே இவ்வளவு பணத்தை காண முடிந்தது. இப்போது அதே பணத்தை சம்பாதிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தபோது அவர் எப்படி பின்வாங்க முடியும்? மேலும் இப்போது எதிரில் நவாப் போன்ற உடை அணிந்திருக்கும் ஜீவா ஒரு பெரிய பணக்காரர் என்ற எண்ணம் அவருக்கு வந்துவிட்டது. ஆனால் அவர் கோடீஸ்வரராக இருப்பார் என்று அவர் நினைக்கவில்லை. என்ன ஆச்சு, அப்படியே நிக்கிற? உனக்கு என்னோட பட்லராக விருப்பம் இல்லையா என்றான் ஜீவா. இல்ல இல்ல, நான் உங்க பட்லராகி ரொம்ப நேரம் ஆச்சு என ஜீவா தனது நோட்டுக்களை மீண்டும் பாக்கெட்டில் வைப்பதற்குள் ஏஜென்ட் ஜீவா கையிலிருந்து பணத்தை வாங்கினார். அவரது இந்த நடவடிக்கை முந்தைய பாதுகாப்பு நடவடிக்கையை விட வேகமாக இருந்தது. இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பை எப்படி அவர் கைவிட்டுவிட முடியும்? சரி, நான் கொஞ்ச நாள் இந்த ஊர்ல தான் இருப்பேன். நீ எனக்கு நல்ல சேவை பண்ணுனா 10 வருட சம்பளத்திற்கு சமமான பணத்தை ஒரு மாசத்துல தரேன். இப்ப நீ என்ன செய்ய போறேங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் சொல்றத சொல்லிட்டேன், நீயே இத பத்தி யோசிச்சு பாரு என ஜீவா சொல்லிவிட்டு எதிரே இருப்பவனிடமிருந்தும் அதே ரியாக்ஷனை எதிர்பார்த்தான். ஏஜென்ட்டும் தலையை வேகமாக ஆட்டினார். பின் ஜீவா தலையசைத்து அவரிடம் தன் வேலையைச் சொன்னான். கவலைப்படாதீங்க சார், நான் உங்களுக்கு சூப்பரா சர்வீஸ் பண்றேன் என ஜீவாவின் சலுகையை மனதில் வைத்து ஏஜென்ட் மகிழ்ச்சியுடன் குனிந்து நன்றி கூறினார். ஜீவாவும் என்று தலையசைத்தான். எபிசோட் 98. ஒரு மனிதனை விசுவாசமாக வைத்திருக்க அவருக்கு பாராட்டும் மற்றும் ஒரு வெகுமதியும் என இரண்டும் கொடுக்கப்பட வேண்டும். இரண்டின் சரியான சமநிலையே ஊழியர்களை விசுவாசமாக வைத்திருந்தது. ஜீவா முதலில் ஏஜென்ட்டிடம் ரகசியத்தை சொல்லி பயமுறுத்தினான். பின் பணம் தருவதாக கூறி வேலைக்கு அமர்த்தினான். அதனால்தான் அந்த ஏஜென்ட் ஜீவாவுக்கு பிடிகொடுத்து நேரான பாதையில் வந்தார். இவரு யாருன்னு தெரியல, எல்லார்கிட்டையும் சொல்ற மாதிரி இவர்கிட்டையும் கதை விட்டு நல்லா மாட்டிக்கிட்டோமே. இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நம்மள அடிமையா நடத்தாம ஒரு நல்ல சம்பளம் தரேன்னு சொல்லி வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. இவர் நிஜமா கிரேட்டு தான். பேசாம இவர் கூடவே இருந்திட வேண்டியதுதான் என நினைத்துக்கொண்டு ஜீவா முன் பணிவாக நின்றார் ஏஜென்ட். சரி, உங்க பேர் என்ன என்றான் ஜீவா.
என் பேரு மோகன் சார். என்னோட பார்ட் டைம் ஒர்க் தான் இந்த ஏஜென்ட் வேலை என்று சொல்லிவிட்டு பின் எதையோ யோசித்து மீண்டும் அவசரமாக, சாரி சார், என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, என் பேரு மட்டும் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் என்றார் ஏஜென்ட். அவர் பெயரை கேட்டதும் ஜீவா முகம் சற்று வித்தியாசமாக மாறியது. மோகன், நைஸ் நேம் என்று தலையை ஆட்டினான் ஜீவா. அப்புறம் மோகன், நான் சில விஷயங்களை சொல்றேன் என ஜீவா சொல்ல, மோகன் ஆர்வமாக முன்னால் வந்து கேட்பது போல் ஆக்ஷன் செய்தார். என்ன ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்படுறானே என ஜீவா நினைத்துக்கொண்டு தன் எண்ணங்களை கட்டுப்படுத்தி மோகனை பார்த்து, முதல்ல பங்களாவுக்கு வேலையாட்களை ரெடி பண்ணணும். அதுவும் இன்னைக்கு நைட்குள்ள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. நான் நாளைக்கு இங்க வரும்போது வேலையாட்கள் இங்க இருக்கிறத நான் பார்க்கணும். அப்புறம் உன் தொடர்பை பயன்படுத்தி நான் இந்த பங்களாவுல தங்கி இருக்கேன்னு இந்த ஊர் ஃபுல்லா செய்திய பரப்பிவிடு. நீ எப்படி சொல்லணும்னா, த கிரேட் முதுநிலை ஆசிரியர் இந்திரன் இங்க கொஞ்ச நாள் தங்கி இருப்பார்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது என்றான் ஜீவா. இப்போது ஜீவா அவனுடைய உண்மையான பெயரை பயன்படுத்த முடியாது. அதனால் வேறு பெயரை பயன்படுத்தினான். முந்தைய உலகில் விளையாட்டிற்கு இந்த பெயரை பயன்படுத்தினான். இப்போதும் இந்த உலகிலும் விளையாட்டுக்கே இந்த பெயர் பயன்பட்டது. இது ஜீவாவின் திருவிளையாடல். மாஸ்டர் டீச்சரா? மோகன் ஜீவாவை சந்தேகத்துடன் பார்க்க ஆரம்பித்தான். ஆமா, நான் ஒரு மாஸ்டர் ஆசிரியர் தான். இதுல முக்கியமான விஷயத்தை தேடி இங்க வந்திருக்கேன். அதனால இந்த செய்தி எவ்வளவு அதிகமா பரவுதோ அவ்வளவு அதிகமா நமக்கு நல்லது என்றான் ஜீவா இயல்பாக. அப்புறம் உன்கிட்ட பணம் கொடுத்ததை வச்சு வாடகை, வேலையாட்கள் போக கொஞ்சம் தொகை மிச்சமாகும். நீ நல்ல வேலை செஞ்சா உனக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும். உங்க ஃபைட்டர் லெவலை நான் பார்த்தேன். கடந்த 10 வருஷமா நீ இந்த லெவல்ல சிக்கி இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீ அடுத்த லெவலுக்கு எப்படி போறதுன்னு அட்வைஸ் பண்றத பத்தி கூட யோசிப்பேன் என ஜீவா சொன்னதும் மோகன் கண்களில் ஆனந்தம் பொங்க பணிவாக ஜீவாவை வணங்கி, நன்றி மாஸ்டர் என்றான். ஜீவா சொன்னது உண்மைதான். மோகன் மாட்டிக்கொண்டான். அதுவும் 10 வருஷம் ஒரே லெவலில். மாஸ்டர் டீச்சரின் அறிவுரை கிடைத்தால் லெவல் 4ஐ அடைவது கனவாக இருக்காது. அது நிஜமாகிவிடும் என நினைத்து தலையை உயர்த்தி மீண்டும் ஜீவாவை பார்த்தான். அவனுக்கு பின்னால் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. சூரியனின் வெளிர் மஞ்சள் வெளிச்சத்தில் ஜீவா ஒரு தேவதூதுவன் போல் காட்சியளித்தான். இதைக் கண்டு மோகனுக்கு மாஸ்டர் மீது மரியாதை அதிகரித்தது. இவர் கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் டீச்சர் தான். இல்லையென்றால் நம் ஒப்பந்தம் விஷயம் அவருக்கு எப்படி தெரிந்தது? அவர் எப்படியும் செல்வந்தராக இருப்பார். ஆனால் மாஸ்டரின் பணத்தால் மட்டும் மோகன் நம்பவில்லை. மாஸ்டர் பேசும் பாங்கு, மன்னிக்கும் மனப்பான்மை அவருடைய ஒவ்வொரு வேலையிலும் மகத்துவம் பிரதிபலித்தது. யாராவது வந்து ஃபைட்டராக முடியாது என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த மாஸ்டர் அவர்களுக்கு அறிவுரை மூலம் பதில் சொல்லுவார். இவ்வளவு நாட்கள் இவருக்காகத்தான் காத்திருந்தேன் என்பது போல் மோகன் மகிழ்ச்சியாக, மாஸ்டர் நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க சொன்ன எல்லா வேலையையும் நான் சிறப்பா பண்ணி முடிக்கிறேன் என பணிவாக தலை குனிந்து கூறினான் மோகன். முதுகலை ஆசிரியர்கள் உலகப் புகழ் பெற்றவர்கள். அரசர் கூட அவரை மதிக்க வேண்டும். அவரை போன்ற ஒருவருக்கு, இவ்வளவு பெரிய மனிதருக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது அதிர்ஷ்டம்தான் என தலையில் கை வைத்தான் மோகன். பின் ஜீவா மோகனை வெளியேறச் சொன்னான். சரி, நீங்க போலாம் என்று சொல்லிவிட்டு மற்ற விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தான் ஜீவா. மோகன் சென்றபின் ஜீவா ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு, நல்லா நடிக்க ஆரம்பிச்சிட்டோம், இனிதான் கவனமா இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சு, சினிமா மாதிரி ரீடேக் ஆப்ஷனும் இல்ல. சோ கவனமா இருக்கணும். ஜீவாவின் இந்த எண்ணம்தான் இப்போது அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. தனக்குத்தானே இது இப்படித்தான் என பேசிக் கொண்டிருந்தான். ஒரு புறம் ஜீவா ஒரு நிபுணனாக நடித்துக் கொண்டிருந்தான். கஷ்டப்பட்டு உழைக்க கூட வேணாம், இப்போது இங்கு மக்கள் வந்தால் போதும். ஜீவா மற்ற விஷயங்களை பார்த்து கொள்ள முடிவு செய்தான். ஜீவாவுக்கு இப்போது இருந்த ஒரே நம்பிக்கை மாய லைப்ரரி மட்டுமே. மோகன் போன சிறிது நேரத்தில் ஜீவாவும் பங்களாவில் அதிக நேரம் தங்கவில்லை. அவன் மீண்டும் தெருவில் நடக்க ஆரம்பித்தான். சூரியன் மறைந்து கொண்டிருக்க தன் வீட்டை அடைந்தான் ஜீவா. ஒரு வழியாக பெரிதாக அலையாமல் ஒரு பங்களாவும்
ஒரு பட்லரும் சுலபமாக கிடைத்துவிட ஜீவா நிம்மதியாக கண்களை மூடி ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றான். இந்த நாள் காலை வகுப்பு, ஃபார்முலா விவாதம், பின் பங்களா தேடி நிபுணத்துவம் மிக்க நடிப்பு என இன்று பல வேலைகள் செய்திருந்தான். இவையெல்லாம் அவனை மிகவும் சோர்வடையச் செய்தன. முதலில் இரவைக் கழிக்க நினைத்தான். நிலை 6 அடுத்த கட்டத்தை ஆராய நினைத்தாலும் அதீத சோர்வு காரணமாக ஜீவா படுக்கையில் படுத்தவுடன் தூங்கிவிட்டான். அவன் கண்களை திறந்தபோது அது ஏற்கனவே விடிந்திருந்தது. என்ன, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. சரி, கிளம்புவோம். சவால்ல ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம சாப்பாடு, தூக்கம் எல்லாம் நினைச்சு கூட பார்க்கக்கூடாது என முனகிக் கொண்டு ஜீவா வேகமாக கிளம்பி மேஜிக் பள்ளிக்குள் நுழைந்தான். சில நிமிடத்தில் வகுப்பிற்கு சென்றபோது ஜீவாவின் மாணவர்கள் அனைவரும் ஏற்கனவே அங்கு இருப்பதைக் கண்டான். ஒவ்வொருவரின் நிலையையும் பார்த்துவிட்டு மகிழ்ச்சியுடன் தலையையாட்ட ஆரம்பித்தான். அவனது நிலையை பார்க்கும்போது அவனுடைய ஒவ்வொரு மாணவனுக்கும் போட்டியின் முக்கியத்துவம் தெரியும் என்று தோன்றியது. அதனால்தான் அவர்கள் அனைவரும் தங்கள் பயிற்சியை முழு மனதுடன் செய்வதில் ஈடுபட்டுள்ளனர். இப்போது ஜீவாவுக்கு ஒரே நாளில் வேகமாக முன்னேறியது போல் இருந்தது. இந்த முன்னேற்றம் மாணவர்களின் நகர்வுகளில் தெளிவாகத் தெரிந்தது. ஜீவா அவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவராக அறிவுரை வழங்கினால் அவர்கள் மேலும் முன்னேறலாம். பின்னர் அவர்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் உடனுக்குடன் அதை தீர்த்து வைத்தான். அதன் பிறகு இன்றைய பாடத்தை முடித்துவிட்டு மாணவர்களை வெளியேறச் சொல்ல ஒரு நபர் ஜீவாவின் வகுப்பிற்குள் நுழைந்தார். மேலும் ஜீவாவின் முன் வந்து நேராக நின்றார். பின் ஜீவாவிடம் ஒரு பேப்பரை கொடுத்து, ஜீவா சார், சாரதி சார் உங்களுக்கு ஒரு சவால் விட்டாரே, அது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லேனாலும் பரவாயில்ல, இதா அவரோட போட்டிக்கு வர மாணவர்கள் பட்டியல். இதுல உங்க மாணவர்களோட சண்டை போடுற மாணவர்கள் பேர் இருக்கு என்றார் அந்த நபர். இதற்கு முன் ரவி சாரதி சொன்ன சவாலுடன் இங்கு வந்தபோது அவனை மிகவும் அடித்து துரத்தினார்கள். ரவி நடந்து கொண்டதற்கு பாடம் புகட்ட ஜீவாவின் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ரவியை புரட்டி எடுத்து பிழிந்த கரும்பு போல் ஆக்கினார்கள். ஜீவா அதற்கு சில அறிவுரை மட்டும்தான் வழங்கினான், வேறு ஒன்றும் செய்யவில்லை. அதனால்தான் இந்த முறை ஜீவாவிடம் வீண் பேச்சு பேசாமல் நேராக ஒரு ஆசிரியர் பட்டியலோடு அனுப்பப்பட்டார். அதனால் அன்று ஏற்பட்ட நிலை ஏற்படாது என நினைத்தார் இந்த நபர். மேலும் வெவ்வேறு ஆசிரியர்களின் வகுப்பில் மாணவர்களின் எண்ணிக்கையும் வேறுபட்டு இருந்தது. பள்ளியின் பிரபல ஆசிரியர்களான சாரதி மற்றும் ராஜேஷ் சார் அவர்களின் வகுப்புகளில் பல நூறு மாணவர்கள் இருந்தனர். இப்போது அவரது அனைத்து மாணவர்களில் சிறந்த மாணவர்கள் ஜீவாவின் 5 மாணவர்களுடன் சண்டையிட நினைக்கும்போது அதை சமாளிப்பது கடினம். இது ஜீவாவின் மாணவர்களுக்கு அநீதியாகும். ஒரு வகுப்பின் அனைத்து மாணவர்களையும் மற்றொரு வகுப்பு மாணவர்களுடன் சண்டையிட வைக்க முடியாது. ஒருவேளை பள்ளியில் இதுபோன்ற கலவரங்கள் நடந்திருக்கலாம். எனவே இரு ஆசிரியர்களும் தங்கள் வகுப்பை பிரதிநிதித்துவப்படுத்த தங்கள் மாணவர்களில் சிலரை தேர்வு செய்தனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மாணவர்கள் மட்டுமே சவாலில் போராடினர். ஆனால் ஜீவாவுக்கு 5 மாணவர்கள் மட்டுமே இருந்தனர். அதனால் அவன் யாரையும் தேர்வு செய்ய வேண்டிய அவசியமில்லை. அதனால்தான் சாரதி தனது சிறந்த 5 மாணவர்களின் பட்டியலை அனுப்பினார். ரொம்ப நல்லது என ஜீவா சொல்லிவிட்டு பட்டியலை கையில் எடுத்துக்கொண்டு அதிலிருந்த பெயர்களை படிக்க ஆரம்பித்தான். திடீரென ஜீவாவின் முகத்தில் ஒரு விசித்திரமான வெளிப்பாடு வந்தது. அந்த பெயர்களை படித்தவுடன் சாரதி தனது சிறந்த மாணவர்களை தன் மாணவர்களுடன் சண்டையிட அனுப்புவார் என்று அவன் நினைத்தான். ஏனென்றால் பள்ளியில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை அவர் கொண்டிருந்தார். ஆனால் ஜீவாவின் மாணவருக்கு இணையான ரேங்கில் இருந்த அத்தகைய மாணவர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். இது எப்படி நடந்துச்சு? அவ்வளோ நல்லவனா இவன்? இதை நான் எதிர்பார்க்கல என ஜீவா நினைத்து புருவத்தை உயர்த்தினான். சாரதி கொடுத்த பட்டியலில் உள்ள 4 மாணவர்களின் ரேங்க் ஜீவா மாணவர்களின் ரேங்கைப் போலவே இருந்தது. மாதேஷ் ஒருவன் மட்டும் இதில் விதிவிலக்கு. மாதேஷை விட ஒரு மட்டமான மாணவன் இந்த பள்ளியில் இல்லை என்பதால் அவன் மட்டும் அவனை விட சிறந்த மாணவருடன் சண்டையிட வேண்டும். அதுவும் அநேகமாக அவனுக்கு எந்த மாணவனும் கிடைக்காததால்தான். சாரதி வகுப்பில் மாதேஷ் ரேங்க் போல யாரும் இல்லாததால் அதில் ரவி இடம்பெற்றான். மேலும் மோனா, அஜய் மற்றும் மேகா
ரிஷி ஆகியோருக்கு எதிராக போட்டியிட மற்ற மாணவர்களின் ரேங்க் இந்த நால்வரின் ரேங்கிற்கு அருகில் இருந்தது. அவர்களுக்குள் பெரிய வித்தியாசம் இல்லை. இதுபோன்ற சவால்களில் சவால் விட்ட ஆசிரியர் சவாலை ஏற்கலாமா வேண்டாமா என்ற தேர்வும் அவரின் விருப்பத்திற்கு ஏற்ப வழங்கப்பட்டது. வேண்டுமானால் இந்த சவாலை ஆசிரியர் ஏற்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம் அல்லது மறுத்திருக்கலாம். இதை ஒருவேளை மறுத்தால் இந்த விஷயம் ஆசிரியரின் மரியாதையை பாதிக்கிறது. சவாலை ஏற்றுக்கொண்டவுடன் அந்த ஆசிரியர் போராட வேண்டியிருந்தது. அதன்படி சாரதி நுழைவுத் தேர்வின் மேல்நிலை மாணவர்களை கூட சண்டைக்கு அனுப்பியிருக்கலாம். மேலும் மாணவர்கள் சமமாக இருக்க வேண்டும் என்று எந்த விதியிலும் எழுதப்படவில்லை. அதனால்தான் இப்படி ஒரு தந்திரம் செய்தாயா என்று யாரும் அவரிடம் எதுவும் கேட்க முடியாது. மேலும் சாரதி இப்படி ஒரு தந்திரத்தை வைத்து விளையாடுவார் என்று ஜீவாவுக்கும் அதே நம்பிக்கை இருந்தது. இருந்தும் பட்டியலின் பெயர்களை படித்த ஜீவாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சாரதி தனது எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் எதிரான பட்டியலை அனுப்புவார் என்பது ஜீவாவுக்கு தெரியாது. என்ன, அர்சனா இவனா என ஜீவா அருகிலிருந்து மாணவர்களின் பட்டியலை பார்த்து கொண்டிருந்த ரிஷி வியப்பாக கூறினான். ரிஷி கவனத்தை அந்த பெயர் ஈர்த்ததாக ஜீவாவும் நினைத்து ரிஷி பக்கம் திரும்பினான். அருகில் நின்றிருந்த ரிஷியும் அந்த லிஸ்டில் எழுதப்பட்டிருந்த பெயர்களை படித்து பார்த்ததும் இதில் ஏதோ சதி இருப்பதாக நினைத்தான். கண்டிப்பாக இந்த பட்டியலில் ஏதோ தவறு இருந்தது என உறுதியாக நம்பினான். ஜீவா மாஸ்டர், நம்ம எதிரிகள் லிஸ்ட்ல எல்லா ரேங்க்கும் நமக்கு சமம். ஆனா நாம அவங்க ஒருத்தர் முன்னாடியே நிக்க முடியாது. ஒரு நொடியில தோற்கடிச்சிருவாங்க கண்டிப்பா. இந்த லிஸ்ட் தப்பு என்றான் அதிர்ச்சியாக. என்ன சொல்ற ரிஷி, ஏன் அப்படி சொல்ற என குழப்பமாக ஜீவா கேட்டான். ஜீவா சார், இங்க பாருங்க, இந்த பையன் பேரு அர்ஷன். நுழைவுத் தேர்வுல ஏன் ரேங்க் 93, அவன் ரேங்க் 90. எங்க ரேங்க்ல அதிக வித்தியாசம் இல்லதான். ஆனா இந்த பையன் என்னை விட குத்தும் நுட்பத்தில் சிறந்தவன். அவனுடைய நிலையும் என்னோடதை விட கொஞ்சம் அதிகம். அப்புறம் என்னை போன்ற எந்த நிலையில் இருப்பவனும் அவன் கூட சண்டை போட்டு போராட முடியாது. அவனை தோற்கடிக்க முடியாது. தியரியில நல்ல மதிப்பெண் எடுக்காததால தான் அவனுக்கு ரேங்க் வந்திருக்கு. மத்தபடி அவன் நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கான் என்றான் ரிஷி. பின் ரிஷி வேறு பெயரைக் காட்டி, இவன் பேரு மோஹித், மூமெண்ட் டெக்னிக்ல எக்ஸ்பர்ட். மோனாவோட தரவரிசை 67 இருக்கு. இவன் தரவரிசை 69 இருக்கு. மோனாவை விட இது கொஞ்சம் பலவீனமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையில அவன் வேகம் மிக வேகமா இருக்கு. அவன் தாக்குதலும் மிக கூர்மையாவும் மற்றும் துல்லியமாவும் இருக்கு. அவன் கூட சண்டை போட்டா மோனாவால 2 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. இத கேட்டுக்கொண்டிருந்த மோனாவுக்கு இது தெரிஞ்சதால அவளும் தலையசைத்து, ஆமா, என்னால அடிக்க முடியாதுங்கிறது உண்மைதான் என்றாள். அதுல் என் நண்பன், ஆனாலும் என்னால அவனை வெல்ல முடியல இப்ப வரைக்கும் என அஜயும் அதிலிருந்த பெயரை பார்த்து வேகமாக கூறினான். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும்தான் புரியல. அதுல் ராஜேஷ் சார் வகுப்புலதான் இருந்தான். அப்புறம் எப்படி அவன் இந்த லிஸ்ட் உள்ள வந்தான்? சாரதி சாரின் வகுப்பு. ராஜேஷ் சார் கிளாஸ்ல அட்மிஷன் எடுக்க 2 பேரும் சேர்ந்துதான் டெஸ்ட் எழுதணும். ரிசல்ட் வந்துச்சு. அவனும் நானும் ஃபெயில் ஆனோம். அப்புறம் நான் ரத்தோர் சார் கிட்ட போனேன். அவன் ராஜேஷ் சார் கிட்ட போனான். இப்ப எப்படி சாரதி சார் லிஸ்ட்ல இருக்கான்? அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த அர்ஷனும் வேற டீச்சர் கிளாஸ்ல தான் இருந்தான். இந்த மோஹித்தும் அப்படிதான்னு நினைக்கிறேன். இது எப்படி நடந்துச்சு என குழப்பமாக ரிஷி கூறினான். என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியும் போல அந்த சாரதிக்கு என ரிஷி சொல்வதைக் கேட்டு கண்களை சுருக்கிக் கொண்டு கூறினான் ஜீவா. எபிசோட் 99. ஜீவா கையில் மாணவர்கள் அடங்கிய பட்டியலை கொடுத்தது சாரதியின் கீழ் உள்ள ஆசிரியர் ஒருவர்தான். ஜீவா அந்த ஆசிரியரிடம் மாணவர் பட்டியலை பற்றி சந்தேகமாக கேட்டான். ஓ, அதுவா? தர்ஷன், மோஹித் அப்புறம் அதுல், அவங்க 3 பேரும் நேத்துதான் அவங்க வகுப்பிலிருந்து விலகி சாரதி சார அவங்க ஆசிரியரா ஏத்துக்கிட்டாங்க என அந்த பட்டியலை கொண்டு வந்த அந்த ஆசிரியர் ஜீவாவிடம் கூறினார். பின் திரும்பி பார்த்துவிட்டு, அப்புறம் நேம் லிஸ்ட், இத உங்ககிட்ட கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை. சோ ஏன் வேலை முடிஞ்சது, பாய் என்றார். என்னது, சாரதியா? திடீர்னு 3 பேர் ஆசிரியர் ஆயிட்டாங்களா என ஜீவா ஆச்சரியமாக கேட்டான். இப்போது ஜீவாவுக்கு என்ன நடக்கிறது என்று உடனே புரிந்தது. இந்த சாரதி உண்மையில் ஒரு தந்திரக்காரனாக மாறியிருந்தான். ஏனென்றால்
சமமான ரேங்க் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர் ஒரு நல்ல ஆசிரியராக அனைவரையும் ஏமாற்றியிருப்பதை ஜீவா ஓரளவு புரிந்து கொண்டான். இதனால் ஜீவா மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உண்மையில் சாரதி ஒரு நல்ல ஆராய்ச்சி செய்து ஜீவாவின் ஒவ்வொரு மாணவரைப் பற்றியும் முழுமையான தகவல்களை சேகரித்திருந்தார். ரவி 4வது இடத்தையும் மோனா 7வது இடத்தையும் பிடித்திருந்தனர். அவர்கள் இருவரின் தர வரிசையில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் சண்டை என்று வரும்போது எல்லோரும் யதார்த்தத்தை பார்த்திருக்கிறார்கள். ரவியின் பலவீனத்தை ஜீவா அவளிடம் சொல்லாமல் இருந்திருந்தால் மோனா மட்டுமல்ல, ஜீவாவின் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து கூட ரவியை தோற்கடிக்க முடியாது. அதேபோல் மேகாவின் காயம் சாரதிக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதனாலேயே அவளுடன் சண்டையிட மோகித்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். மேகாவின் கால்கள் எப்படியும் பலவீனமாக இருந்தன. மோகித் வேகம் மற்றும் இயக்கம் இரண்டிலும் பலமாக இருக்கிறான். அதனால்தான் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் இவ்வளவு வேகத்தில் தாக்கும் ஒருவனை எதிர்த்து வெற்றி பெறுவதை மேகாவால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத காரியம். அவனிடம் சண்டையிடச் சென்றாலும் காலை பயன்படுத்தாமல் கைகளால் குத்துச்சண்டை மட்டுமே போட முடியும். ஏனெனில் தாக்குதலுக்கு வெகு தொலைவில் இருந்தாலும் எதிரில் இருப்பவரின் தாக்குதலிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூட அவளால் முடியாது. ஜெய் ஈட்டியை சுழற்றும் திறமை பெற்றவன். ஆனாலும் அதுல் அவனுடைய நண்பன் என்பதால் அவன் ஒவ்வொரு பலவீனத்தையும் அறிந்தான். மேலும் ரிஷி தெளிவான மாணவன்தான். அவன் பஞ்ச் நுட்பத்தில் நிபுணனாக இருந்தான். அதே நேரத்தில் ரிஷியின் கை பலவீனமாக இருந்தது. ஏனெனில் உயர் நுட்பத்தை பயிற்சி செய்யும் போது அவனது வலது கையின் துடிப்பு பலவீனமாக இருந்தது. அதனால் இதன் முடிவு அவனுக்கு பாதகமாக கூட அமையலாம். மாதேஷை பொறுத்தவரை அவனிடம் சண்டையிடப் போவது ராஜ்தான். அவனுடைய ரேங்க் 300 கிட்டத்தட்ட நெருங்கியிருந்தது. மேலும் ரிஷி குறைந்தபட்சம் ராஜ் பற்றி ஜீவாவிடம் கொஞ்சம் சொல்லியிருந்தான். இப்போது ஜீவாவுக்கு சாரதியின் தந்திரம் புரிய ஆரம்பித்தது. மாதேஷுடன் சண்டையிட சாரதி புத்திசாலித்தனமாக ராஜை தேர்ந்தெடுத்தார். ராஜ் எந்த நுட்பத்திலும் திறமையானவன் அல்ல என்றாலும் எப்படி தாக்குவது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். மேலும் அவன் ஒரு மிகவும் ஆக்ரோஷமான போராளி. அப்படிப்பட்ட ஒரு போராளியை மாதேஷ் மாதிரி ஒரு மாணவனுடன் சேர்த்து அனுப்புவதே சரி என சாரதி தீர்மானித்திருந்தார். ஏனெனில் மாதேஷ் தற்காப்பு திறமையை பயன்படுத்தினான். அந்த தந்திரமான மனிதன் சாரதி தனது சிறந்த மாணவர்களை தேர்வு செய்யாமல் சமமான மாணவர்களை தேர்ந்தெடுத்து மற்றவர்களின் பார்வையில் தான் ஒரு சிறந்த ஆசிரியர் போல் தோற்றம் உருவாகச் செய்தார். அப்போதுதான் சாரதி ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவதாக அனைவரும் உணருவார்கள் என்று நம்பினார். சாரதி மிகவும் புத்திசாலித்தனமாக அத்தகைய மாணவர்களை தேர்வு செய்திருந்ததால் அவர்களுக்கு முன்னால் ஜீவாவின் மாணவர்கள் சிறிது நேரம் கூட சண்டையிட முடியாது என்பதே உண்மை. இந்த சதிவலைக்கு பின்னாடி மற்ற ஆசிரியர்களையும் துணைக்கு வரும்படி அவர்களையும் வற்புறுத்தி தன் வகுப்பில் மற்ற மாணவர்களையும் சேர்த்துக் கொண்டார் சாரதி. இப்போது ஜீவா தனது மாணவர்களுக்கு அறிவுரை கூறி அவர்களின் நுட்பத்தை மேம்படுத்தினாலும் சாரதி மாணவர்களுக்கு சமமாக மாற முடியாது. 15 நாட்களில் அவர்களை வெல்வது சாத்தியமில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது 5 மாணவர்களுக்கும் அவர்களின் சொந்த உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தன. மேலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் பெரியவை, உடனடியாக தீர்க்க முடியாதவை. இதை நினைத்து கோபமடைந்த ஜீவா, அந்த ஃப்ராடு என்ன யூஸ் பண்ணி அவன் இமேஜை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கறானா என கோபமாக முனகினான். மற்றவர்கள் ஜீவாவை கீழே தள்ள முயன்றபோது கூட ஜீவா அமைதியாக இருந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக ஜீவா இந்த உலகில் வந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவர் யாரையாவது கீழே வைக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான். அதனால் இது ஜீவாவுக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை. ஆனால் இப்போது சாரதி அவர் எல்லையை தாண்டிவிட்டார். ஜீவாவை கீழே போட்டு மிதிக்க முழு வீச்சில் இறங்கியிருந்தார். அவர் முன்னோக்கிச் செல்ல யாரையும் மிதிப்பதில் குறியாக இருந்தார். ஜீவாவை தோற்கடிப்பதன் மூலம் அவர் தனது சொந்த பெருமையையும் மதிப்பையும் அதிகரிக்க முயன்றார். ஆனால் இதை நடக்க அவ்வளவு சுலபமாக ஜீவா விடமாட்டான் என சாரதிக்கு புரியவில்லை. இவ்வளவு நடந்தபின் ஜீவா இனியும் அமைதியாக உட்காரமாட்டான். சாரதிக்கு பாடம் சொல்லிக்கொண்டே இருப்பான். ஜீவா சில தீவிர யோசனைக்குப் பின், அவனை தோற்கடிக்காம நான் விடமாட்டேன்
அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். 10 நாள்ல கண்டிப்பா 30 லட்சம் ரூபாயை சம்பாதிச்சு அந்த மாத்திரை மருந்து எல்லாத்தையும் வாங்காம விடமாட்டேன் என ஜீவா தனக்குத்தானே வாக்குறுதி அளித்தான். ஜீவா கண்களில் ஒரு வெறி இருந்தது. ஜீவா இதுவரை இவ்வளவு கோபமாக இருந்ததில்லை. ஜீவாவை கீழே தள்ளுவதைக் கூட பொறுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவனை கீழே தள்ளி ஏறி மிதிக்க நினைக்கும் ஒருவனை சும்மாவிட ஜீவா ஒன்னும் புத்தனில்லை. இதை அவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான். இவ்வளவு பணம் திரட்ட மிகவும் கஷ்டப்பட வேண்டும். இது தேவையா என முதலில் யோசித்தான் ஜீவா. மேலும் அந்த மாத்திரைகளுக்கு தனது மாணவர்களிடம் பணம் வசூலிக்க வேண்டும் என்று கூட நினைத்தான். ஆனால் இப்போது கேள்வி அவனது சொந்த மரியாதை சார்ந்து இருந்தது. இப்போது இந்த சவாலை எப்படியும் வெல்ல வேண்டி இருந்தது. அதுவும் அவன் மாணவர்களுக்காக அல்ல, அவனுக்காக. சாரதி, உனக்கு கற்றேண்டா சமாதி என்று ஜீவா நினைத்து மூச்சை ஆழமாக இழுத்து விட்டான். பின் தன் மாணவர்களுக்கு சில அறிவுரை கோரினான். என்ன பண்றீங்க எல்லாரும்? உங்க ட்ரைனிங்லாம் எப்படி போகுது? இன்னும் 2 வீக்ஸ்ல போட்டிக்கு ரெடி ஆயிருவீங்களா என்று மாணவர்களை பார்த்து சத்தமாக கேட்டான் ஜீவா. கண்டிப்பா சார், நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? அந்த நாளுக்காக தான் சார் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் என மாணவர்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் ஆர்வமாக கத்தினார்கள். ஜீவா அனைவரையும் பார்த்து மெல்ல தலையசைத்து, குட், இதே கான்ஃபிடென்ட்டோட எப்பவும் இருங்க. அப்புறம் என்ன நம்புறதை விட அதிகமா உங்களையும் நம்புங்க. எப்பவுமே தன்னம்பிக்கை தான் நமக்கு வெற்றியை தரும் என மாணவர்களிடம் ஜீவா மேலும் பல விஷயங்களை விளக்கிக் கொண்டிருந்தான். சில அறிவுரைகளுக்குப் பின் ஜீவா மேலும் சில நாட்கள் விடுமுறையில் செல்ல இருப்பதாகச் சொன்னான். ஆனால் அதுவரை மாணவர்கள் தங்கள் பயிற்சியை நிறுத்தக்கூடாது என திட்டவட்டமாக சொல்லி பள்ளியை விட்டு வெளியேறினான் ஜீவா. பின் வெறிச்சோடிய தெருவைக் கடந்து ஒதுக்குப்புறமாக ஜீவாவை யாரும் பார்க்க முடியாத இடத்தில் மறைவாக நின்று வேக வேகமாக மேக்கப் போட்டுவிட்டு ஜீவா மாஸ்டர் டீச்சர் இந்திரனாக மாறினான். போட்டி நடக்க இன்னும் 14 நாட்கள் மட்டுமே உள்ளதால் அந்த 14 நாட்களின் ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு விலைமதிப்பற்றது. அதனால்தான் ஜீவா மிகவும் தீவிரமாக இருந்தான். ஒரு நிமிடத்தை கூட வீணாக்காமல் சிறிது நேரத்தில் பங்களாவின் வாயிலை அடைந்தான். வாசலில் ஏற்கனவே 2 காவலர்கள் நின்று கொண்டிருந்தனர். ஜீவாவுக்கு உடனே அவன் ரவுண்ட் செய்வதை பார்த்ததும் அவனின் நிலை பற்றி ஒரு ஐடியா வந்தது. அவனிடம் மாய லைப்ரரி இருந்தது. அதனால் பங்களா வெளியில் இருந்த காவலர்களின் நிலையை ஒரு நொடியில் பார்த்தான். ஃபைட்டர் லெவல் 4, ஸ்டேஜ் 3 ஃபைட்டர் என மாய லைப்ரரியில் காட்டியது. குட், மோகன் நல்ல வேலைதான் பண்ணிருக்கான் என மனதில் நினைத்தான் ஜீவா. அந்த 2 காவலர்களும் சீருடை அணிந்திருந்தார்கள். பிரம்மாண்டமான மற்றும் இராணுவ ரக சீருடை எதுவும் இல்லை என்றாலும் அவர்களை பார்க்க அப்படி ஒரு ஸ்டைல் இருந்ததால் அதை பார்க்கும் போதே அவர்கள் ஒருவரின் பாதுகாப்பிற்காக நிற்கிறார்கள் என்பது தெரிந்தது. மோகன் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு நல்ல வேலையை செய்திருந்தான். காவலாளியை அழைத்தது மட்டுமல்லாமல் அவனே அந்த இடத்தை சுத்தம் செய்திருந்தான். வணக்கம் மாஸ்டர் டீச்சர் என ஜீவாவை பார்த்ததும் அந்த காவலர்கள் இருவரும் வரவேற்றனர். என ஜீவாவும் தலையை ஆட்டினான். ஒருவேளை பட்லர் மோகன் மாஸ்டர் இந்திரனின் அடையாளம் மற்றும் உடை பற்றி ஏற்கனவே அவர்களுக்கு தெரிவித்திருக்கலாம். இல்லையெனில் இருவரும் ஒரு பார்வையில் அடையாளம் காண முடியாது. இதனால் மாஸ்டர் இந்திரனாக ஜீவா தனது அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டியதில்லை. பின் பங்களாவின் வாயிலுக்குள்ளே சென்று பார்த்தான். வீடு முழுவதும் மிகவும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. எங்கும் ஒரு மண் துகள் கூட தெரியவில்லை. சுற்றிலும் குவளைகளும் மரங்களும் இருந்தன. உள்ளே நுழைந்த உடனேயே அதன் மனம் வீசியது. மாஸ்டர், மாஸ்டர்! உள்ளே நின்றிருந்த காவலர்களும் வேலைக்காரர்களும் ஜீவா முன் வந்து மரியாதை செலுத்தி வணக்கம் சொல்லத் தொடங்கினர். ஜீவா மகிழ்ச்சியுடன் தலையசைத்து பெருமையுடன் பங்களாவுக்குள் நுழைந்தான். அவனை பின்தொடர்ந்தான். அவன் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. அநேகமாக ஜீவா கொடுத்த அத்தனை வேலைகளையும் செய்திருந்தான் மோகன். நடந்து கொண்டே மோகன் ஜீவாவிடம் பேச ஆரம்பித்தான். மாஸ்டர், நீங்க சொன்னபடியே எல்லாம் பண்ணிட்டேன். வீட்டை பராமரிக்க இங்க ஆட்களை கூப்பிட்டிருக்கேன். மொத்தமா 30 வேலையாட்கள், 5 காவலர்களை நியமிச்சிருக்கேன் என்றான் பட்லர் மோகன். இத்தனை பேரை வேலைக்காக சேர வைக்கும் வேலையை மோகன் மட்டுமே இவ்வளவு குறுகிய காலத்தில் செய்திருக்க முடியும். அவனுடைய இந்த குணத்திற்காக
ஜீவா அவனை தனது பட்லராக ஆக்கியதை நினைத்து சந்தோஷப்பட்டான். ரொம்ப நல்லது, நீ ரொம்ப ஸ்மார்ட் தான். ஜீவா மோகனை பாராட்டினான். பின் மோகனை பார்த்து, அப்புறம் நான் இங்க வந்திருக்கிற செய்திய பரப்பியாச்சா? உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேனே, ஞாபகம் என ஜீவா சந்தேகமாக கேட்டான். கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் நீங்க சொன்ன அந்த செய்திய பரப்பி ரொம்ப நேரம் ஆச்சு. சீக்கிரம் இங்க மாஸ்டர் டீச்சர் இந்திரன் இருக்காருன்னு நாடு முழுவதும் உள்ள எல்லாருக்கும் தெரியும் என நம்பிக்கையாக கூறினான் மோகன். அவன் கண்களில் ஜீவா மேல் மிகுந்த மரியாதை இருந்தது. மாஸ்டர் இந்திரன் ஏன் இப்படிச் சொன்னார் என்று மோகனுக்கு தெரியவில்லை. என்றாலும் மாஸ்டர் ஏதாவது சொன்னால் அதற்கு பின்னால் ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் என்று நம்பினான் மோகன். ஓ, அப்படியா? நீங்க எப்படி செய்தியா பரப்புனீங்க என ஆச்சரியமாக கேட்டான் ஜீவா. நான் என்னோட கடையை நிரந்தரமா மூட போறேன்னு எல்லார்கிட்டையும் சொன்னேன். எல்லாரும் ஏன்னு ஆர்வமா கேட்டாங்க. மாஸ்டர் டீச்சர் கிட்ட பட்லர் வேலை கிடைச்சிருக்கு, அது இருக்கும்போது இந்த கடை எதுக்குன்னு சொன்னேன். இத சந்தையில இருக்கிற எல்லார்கிட்டையும் சொன்னேன். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பரவ ரொம்ப நேரம் எடுக்காது, காட்டு தீ மாதிரி வேகமா பரவும். மாஸ்டர் டீச்சர் இங்க இருக்காருன்னு சீக்கிரம் எல்லாருக்கும் தெரியும் என மோகன் ஜீவாவிடம் கூறினான். என்று சொல்லிவிட்டு ஜீவா அமைதியானான். உண்மையாகவே இதைவிடச் சிறந்த வழி இருந்திருக்க முடியாது. இந்த செய்தி யாரிடமும் சுலபமாகச் சென்று வெகு தூரம் பரவும். ஆமாம், ஆனால் இதன் முடிவு எப்படி இருக்கும் என்பது பற்றி எதுவும் கூற முடியவில்லை. மாஸ்டர், நான் வேறு ஏதாவது செய்யணுமா என மோகன் கேட்டான். மாஸ்டரின் மகிழ்ச்சியை பார்த்து அவனும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். இருந்தாலும் மேலும் மோகன் கேட்டபோது, இல்ல வேணாம் என சொல்லி சிறிது நேரம் யோசித்த ஜீவா மீண்டும் தொடர்ந்தான். ஒன்னு மட்டும் சொல்லு, இந்த வேலையாட்களையும் காவலர்களையும் இங்க வர வைக்க நிறைய பணம் செலவாயிருக்கும் தானே? உனக்கு நான் கொடுத்த பணம் சரியா இருந்துச்சா என்றான் ஜீவா குழப்பமாக. ஜீவா தன் பட்லரிடம் வெறும் 80,000 ரூபாய் மட்டுமே கொடுத்தான். இந்த பங்களாவின் வாடகையே 50,000 ரூபாய். மேலும் மொத்தம் 30 வேலையாட்கள், 5 காவலர்கள் பணிபுரிந்தனர். ஆக மீதி 30,000 ரூபாய் வைத்து எப்படி சமாளித்திருக்க முடியும் என யோசித்தான் ஜீவா. இல்ல மாஸ்டர், செலவு போக கொஞ்சம் பணம் இருக்கு. இவங்க ஒரு முதுநிலை ஆசிரியரோட காவலராவும் பணியாளராவும் இருக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க உடனடியா சலுகைக்கு ஒத்துக்கிட்டாங்க. குறைஞ்ச பணத்துல வேலை செய்ய வந்துட்டாங்க. அதிலேயே சில பேர் இலவசமாவே வேலை செய்ய வந்திருக்காங்க. அதனால ரூபாய் 30,000 அதிகம்தான் என மோகன் கூறினான். இதுவரை மோகனுக்கு மாஸ்டர் டீச்சரின் செல்வாக்கு மற்றும் திறமை பற்றி எதுவும் தெரியாது. மாஸ்டர் டீச்சரை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. இன்னும் சிலரால் கூட நம்ப முடியவில்லை. இப்போது இது பற்றி தெரிந்ததும் உண்மையாவே மாஸ்டர் டீச்சரின் பட்லர் ஆகிவிட்டான் மோகன். அதன்பின் மோகன் இந்த செய்தியை சொல்வதைக் கேட்டதும் சில காவலர்களும் பணியாளர்களும் சேவை செய்ய ஆர்வமாக ஓடி வந்தனர். எல்லோரும் மாஸ்டர் டீச்சருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே நினைத்தார்கள். வேறு எந்த தொழிலுக்கும் இது போன்ற சக்தி இல்லை. ஏன் மற்ற தொழில்களில் இல்லாதது இந்த வேலையில் இருக்கிறது என்றால், முதுகலை ஆசிரியர் கொடுக்கும் அறிவுரைகள் ஒருவரின் வாழ்க்கையை எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் மேம்படுத்தலாம். பல வருட பயிற்சியால் ஒருவன் எந்த அளவுக்கு பலன் பெறவில்லை என்றாலும் அவன் ஒரு அறிவுரையால் அதிக பலன் அடைவான். இதனால் மாஸ்டர் டீச்சருக்கு சேவை செய்யவும் அவர் பார்வையின் கீழ் இருக்கவும் மக்கள் பைத்தியம் பிடித்ததற்கு இதுவே காரணம். இப்போது அந்த செய்தி ஏற்கனவே பரவிவிட்டதால் இந்த இடத்தை தேடி பலரும் வரலாம். அதனால் ஜீவா தன்னிடம் வருபவர்களுக்காக ஆவலாக காத்திருக்க முடிவு செய்து அமைதியாக நாற்காலியில் அமர்ந்தான். எபிசோட் 100. ஜீவா நாற்காலியில் அமர்ந்து கொண்டு பணிப்பெண் ஒருவரை பார்த்து, எனக்கு ஒரு கப் டீ கொடுங்க என கூறிய அடுத்த நொடி விரைவாக ஒரு பணிப்பெண் ஒரு கோப்பை தேநீர் கொண்டு வந்து கொடுத்தாள். ஜீவாவுக்கு தேநீர் கொண்டு வந்த வேலைக்காரி 16-17 வயதுடைய பெண். அவள் பார்ப்பதற்கு அழகாகவும் புத்திசாலியாகவும் தெரிந்தாள். ஜீவாவின் தோற்றத்தை பார்த்து முதலில் கொஞ்சம் பயந்தாள். அவள் சற்று பின்னால் நின்று கொண்டிருந்தாள். இதற்குக் காரணம் மாஸ்டர் டீச்சர் பலர் குறும்புக்காரராகவும் இருப்பார்கள் என அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். அவள் அப்படி நடந்து கொண்டாலும் ஜீவாவுக்கு கோபம் வரவில்லை என்று தெரிந்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டவள் பின் நிம்மதியாக தன் வேலையைச் செய்தாள். ஜீவா அமைதியாக சுற்றியும் பார்த்து கொண்டு நிதானமாக இருந்தான்.
பரபரப்பாக இருந்து மட்டும் எதையும் சாதிக்க முடியாது என்பது ஜீவாவுக்கு நன்றாகத் தெரியும். அதனால்தான் யாராவது தன்னை சந்திக்க வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்று டீ குடித்துக்கொண்டே காத்திருக்க ஆரம்பித்தான். இப்படியே காலை முதல் மாலை வரை காத்திருந்தான். சூரியன் மறையத் தொடங்கியது. ஆனாலும் ஒருவர் கூட வரவில்லை. இந்த ஊருக்கு எந்த மாஸ்டர் டீச்சர் குடியிருக்க வந்தாங்கன்னு ஒருத்தருக்கு கூட தெரியல போல. நான் வேணா மாஸ்டர் டீச்சர் இந்திரன் வந்திருக்காருன்னு வெளியில ஒரு போர்டு வைக்கட்டுமா மாஸ்டர் என மோகன் பதட்டத்துடன் ஜீவா அருகில் வந்து சொன்னான். ஜீவாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அவன் அங்கு இருப்பதைப் பற்றி மக்களுக்கு தெரிவிக்க எந்த நிபுணர் பெயர் பயன்படுத்தினாலும் மக்கள் கவரப்பட மாட்டார்கள். பொய் பெயர் வைத்து ஒரு நபர் உண்மையான நிபுணராக தோன்ற முடியாது. மேலும் வெளியில் பலகையை வைத்தால் போலி வியாபாரம் செய்வது போல் இருக்கும். இதைச் செய்வதன் மூலம் ஜீவா எப்படி ஒரு சிறந்த நிபுணராக நடிக்க முடியும்? இது நடைமுறையில் சரியாக வராது. மேலும் ஒரு மாஸ்டர் டீச்சர் வந்திருக்கிறார் என்று எழுதுவது நாய் வந்துவிட்டது ஜாக்கிரதை என்று யாரோ சொல்வது போல் ஜீவாவுக்கு தோன்றியது. மோகன் பேச்சை அலட்சியப்படுத்திவிட்டு ஜீவா எழுந்து நின்றான். மெல்ல குரலை உயர்த்தி, இன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க போல, வா வாக்கிங் போலாம் என்றான் இயல்பாக. மோகன் இந்த செய்தியை பரப்பிய பிறகும் அந்த ஊருக்கு ஒரு மாஸ்டர் டீச்சர் வந்திருப்பதை மக்கள் யாரும் இன்னும் நம்பாமல் இருந்தனர். அவர்கள் நம்பினாலும் மோகன் பொய் சொல்லலாம் என்று அவர்கள் நினைத்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மாஸ்டர் ஆசிரியர்கள் மிகவும் பெரியவர்கள். நாட்டிற்கு வந்திருந்தாலும் அரசனுடன் இருந்திருப்பார்கள். இந்த சிறிய நகரத்திற்கு ஏன் வர வேண்டும்? மேலும் வந்திருந்தால் கூட அரண்மனையில்தான் தங்கியிருப்பார். அவர் ஒரு பங்களாவில் வசிக்க தேர்ந்தெடுத்ததும், மேலும் மோகன் போன்றவரை தனது பட்லராக தேர்ந்தெடுத்ததும் இந்த உலகை பொறுத்தவரை மிகப்பெரிய ஜோக் தான். மோகன் கனவில்தான் இது நடந்திருக்க முடியும் என அனைவரும் சந்தேகமடைந்து மோகனின் வார்த்தைகளை யாரும் நம்பியிருக்க மாட்டார்கள். வாக்கிங்கா என வாயை பிளந்தான் மோகன். திடீரென ஜீவா சொன்ன வார்த்தைகளைக் கேட்டு மோகனுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. ஆனா இந்த டைம்ல யாராவது உங்களை பார்க்க வந்தா என்ன பண்றது என்றான் மோகன் குழப்பமாக. இந்த மாஸ்டர் ஆசிரியர் தனது பெயரையும் புகழையும் இந்த நகரத்தில் மிக குறைந்த நேரத்தில் பிரபலப்படுத்த விரும்புகிறார் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. யாரோ வருவார்கள் என்று நாள் முழுவதும் காத்திருந்தார். பின்னர் இங்கிருந்து வெளியேறிய பிறகு அவரை சந்திக்க யாராவது வந்து அவரை சந்திக்க முடியாமல் போனால் அவருடைய இந்த நாள் முழுவதும் உண்மையிலேயே பாழாகிவிடும். பரவாயில்ல, யார் வந்தாலும் காவலாளிகிட்ட சொல்லி அவங்கள வாசல்லையே நிறுத்தச் சொல்லு. யாரா இருந்தாலும் என்னோட அனுமதி இல்லாம உள்ள வரக்கூடாது என ஜீவா தீர்க்கமாக கூறினான். ஒரு முதுகலை ஆசிரியரின் மரியாதையும் அவரது தொழிலைப் போலவே இருந்தது. வருபவர் யாராக இருந்தாலும், ஏன் ராஜாவே சந்திக்க வந்தாலும் மாஸ்டர் டீச்சரின் அனுமதியின்றி யாரும் உள்ளே வர முடியாது. சரிங்க மாஸ்டர் என்று சொல்லிவிட்டு காவலரிடம் மாஸ்டரின் கட்டளையை கூறினான் மோகன். இப்ப நாம போகலாம் ஜீவா மோகனிடம் கூறினான். இங்கு காத்திருந்து பயனில்லை. யாருக்கு தெரியும், சுற்றித் திரியும் போது கூட ஜீவாவுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். இந்த நாள் முடிவடைந்த பிறகு ஜீவாவின் போட்டிக்கு இன்னும் 13 நாட்கள் மட்டுமே இருக்கும். மேலும் 9 நாட்களில் மருந்துக்கு பணம் செலுத்த வேண்டும். காலம் யாருக்காகவும் நிற்காது. ஜீவா மெல்ல சாலையோரம் நடந்து செல்லும் போது மக்கள் பலரும் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். சூரியன் மறைந்து கொண்டிருக்க மேலும் வானம் ஆரஞ்சு நிறத்தில் காணப்பட்டது. இது இலையுதிர் காலம் என்பதால் காற்றிலும் ஒருவித குளிர் இருந்தது. சிறிது நேரம் அமைதியாக நடந்த பின், ஆமா மோகன், உனக்கு தெரிஞ்ச பெரிய பணக்காரங்க யாராவது இருக்காங்களா என கேட்டான் ஜீவா. பட்லர் மோகன் சிறிது யோசித்துவிட்டு, மாஸ்டர், மார்க்கெட் முதலாளி நவாப் சிராஜ் தான் எனக்கு தெரிஞ்சு இங்க பெரிய பணக்காரர். நாட்டோட கஜானாவை விட பெரிய அளவுல அவர்கிட்ட பணம் இருக்கு. அவர்தான் உண்மையிலேயே பணக்காரன்ற பேருக்கு தகுதியான ஆளு என சொல்லிய மோகனின் கண்கள் நவாப் மீது இருக்கும் மரியாதையை காட்டுவதை ஜீவா பார்த்தான். என்னது, சந்தையோட முதலாளியா? அவ்வளோ பெரிய கோடீஸ்வரரா என ஜீவா யோசித்தான். அவரிடமிருந்து நாடகத்தை ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் என ஜீவா நினைத்தான். மாஸ்டர் டீச்சர் என்ற நாடகத்தை சீக்கிரம் அதிகபட்சமாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை ஆரம்பிக்கும் வேலையில் கவனம் செலுத்தினான் ஜீவா.
ஜீவாவுக்கு வேண்டிய பெரும் தொகையை பெற பெரும் நாடகமும் நடிப்பும் தேவைப்பட்டது. இதை செய்ய அவன் பெரிய பணக்கார இரையை கண்டுபிடிக்க வேண்டும். இவ்வாறு யோசித்த ஜீவா, மாஸ்டர், இன்னும் ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க, பெரிய பணக்காரர் எதுக்கு என்றான் பட்லர் மோகன். நீ எனக்கு வேலை செய்யறியா இல்ல நான் உனக்கு வேலை செய்யறானா? எங்கிட்டயே கேள்வி கேட்கிற என ஜீவா கண்களை சுருக்கி கேட்க, சார், தெரியாம ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன் சார், சாரி, இனி இந்த மாதிரி கேட்க மாட்டேன் என பதறிக்கொண்டு கூறினான். இதான் பட்லருக்கு அழகு. இதே மாதிரி எப்பவும் இருக்கணும். சரி, இப்போ அந்த சிராஜ் எங்க இருக்காரு? அவர் வீடு எங்க இருக்கு என கேட்டான் ஜீவா. மாஸ்டர், அவர் வீடு இங்கிருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கு. ஆனா அவர் இந்த நேரத்துல சந்தையில இருப்பார்னு நினைக்கிறேன். நீங்க அவரை சந்திக்க விரும்புறீங்களா என பட்லர் மோகன் கேட்டான். என ஜீவா தலையை ஆட்டினான். பின்னர் இருவரும் சந்தை உரிமையாளர் நவாப் சிராஜ் இருக்கும் கட்டிடத்தை நோக்கிச் சென்றனர். சந்தையின் உரிமையாளர்கள் வர்த்தக நிறுவனத்தின் கட்டிடத்தில் இருந்தனர். எப்போதும் போல் இப்போதும் அந்த கட்டிடத்திற்கு வாடிக்கையாளர்கள் வருவதும் போவதுமாக இருந்தனர். ஜீவாவும் ஒரு பெரிய மனிதனைப் போல கையை பின்னால் வைத்துக்கொண்டு கட்டிடத்தின் உள்ளே சென்றான். மாஸ்டர் நவாப் சிராஜோட அலுவலகம் அங்க எதிரில இருக்கு என கட்டிடத்துக்கு உள்ளே சிறிது தூரம் வந்ததும் மோகன் முன்பக்கம் கைகாட்டி சொன்னான். ஜீவா எதிரில் பார்த்தான். அந்த அறைக்கு வெளியே மிகவும் ஆடம்பரமான லவுஞ்ச் கட்டப்பட்டிருந்தது. உட்கார சோஃபாக்கள் இருந்த இடத்தில் சுற்றி பார்த்தால் ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த நபரின் அலுவலகம் இருக்கும் என்று தோன்றியது. கதவுக்கு வெளியே 2 சிங்கங்களின் சிலைகள் இருந்தன. சிங்கங்கள் கம்பீரமாக நிற்பது போல் அதன் சிலை வடிவமைக்கப்பட்டிருந்தது. சிலைகள் விலைமதிப்பற்ற பச்சை பளிங்கு கல்லால் செய்யப்பட்டிருந்தது. பெரிய சிங்கங்களை பார்த்தாலே அரண்மனையில் நிற்பது போல் தோன்றியது. சிங்கத்தின் கண்கள் முற்றிலும் கருப்பாக இருந்தன. மேலும் அவை உண்மையானவை என்று பார்ப்பவர் உணரும் அளவுக்கு உயிருடன் இருப்பது போல் இருந்தது. இந்த சிங்கத்தை இப்போதும் பார்க்கும் ஒரு சிலர் அதிர்ச்சி அடைவதும் சிலர் பயப்படுவதும் வழக்கம். இந்த சிங்கங்களை உருவாக்க நிலை 6 சிறப்பு கைவினைஞர்களை நவாப் சிராஜ் யூஸ் பண்ணனதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம நாட்டோட சிறந்த பளிங்குகளை இந்த சிங்கத்தை உருவாக்க பயன்படுத்தணும்னு சிராஜ் கடுமையா உத்தரவிட்டாரு. அதனால தான் இந்த சிங்க சிலை மிக விலையுயர்ந்த பச்சை பளிங்குகளால செய்யப்பட்டிருக்கு. நிலை 6 கைவினைஞர்களோட உழைப்பு கூட இதுல முக்கியமான ஒண்ணு. ஒவ்வொரு சிங்கத்தோட விலையும் பல லட்சம் ரூபாய் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என மோகன் அந்த சிங்கத்தை பார்த்து ஜீவாவிடம் பிரமிப்பாக சொல்லிக் கொண்டிருந்தான். பட்லர் மோகன் பேசும்போதே அவன் கண்களில் ஒரு பிரமிப்பு தெளிவாக தெரிந்தது. அவன் தன் வாழ்நாளில் இதுபோன்ற விலைமதிப்பற்ற பொருட்களை இதுவரை பார்த்ததில்லை என்பது நன்றாக தெரிந்தது. உணர்ச்சி வசத்தில் அவன் கண்கள் கூட கலங்கி இருந்ததை ஜீவா பார்த்தான். பல செல்வந்தர்கள் விலையுயர்ந்த பொருட்களையும் சிலைகளையும் தங்கள் கதவுகளுக்கு வெளியே வைத்திருந்தார்கள். அப்போதுதான் அந்த செல்வந்தர்கள் தங்களின் மரியாதையையும் செல்வத்தையும் மக்களுக்கு காட்ட முடியும். இதனுடன் இதைச் செய்வதன் மூலம் இன்னும் அதிகமான பணம் பயன்படுத்தப்பட்டது என்று அந்த உலகில் நம்பப்பட்டது. சாதாரண மக்களை தங்களை நோக்கி இழுக்க வேண்டும் என்பதற்காக செல்வந்தர்கள் பல வழிகளில் இதுபோல் பணத்தை இறைத்தனர். இதைப் பார்த்ததும் இந்த நவாப் சிராஜ் அலியும் இதையே உண்மை என்று நம்பினார். அதனால் அவரும் தன் பங்கிற்கு பல வழிகளில் பணத்தை செலவு செய்தார். பல லட்சமா என விலையை கேட்ட ஜீவாவும் ஆச்சரியப்பட்டான். ஜீவாவுக்கு 10 லட்சம் கிடைத்ததும் அவன் பணக்காரனாக தன்னை நினைத்திருந்தான். ஆனால் இப்போது மோகனின் பேச்சைக் கேட்ட பிறகு அவனுக்கு உண்மையான செல்வம் பற்றிய யோசனை வந்தது. இந்த பணக்காரர்களுக்கு முன்னால் அவன் வெறும் பிச்சைக்காரனாகவே இருந்தான். இந்த மக்கள்தான் உண்மையான பணக்காரர்கள் என்பதை ஜீவா இப்போது உணர்ந்தான். அவர்கள் சிலைகளுக்காக மட்டும் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்வது வழக்கம் எனும்போது பணம் அவர்களிடம் கொட்டி கிடக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும்படி இருந்தது. மாஸ்டர், நீங்க வந்த செய்திய இப்பவே நவாப் சிராஜ் கிட்ட சொல்லிட்டு வர, அவரே வந்து உங்களை சிறப்பா வரவேற்கலாம். நான் சொல்றது சரிதானே என கேட்டான் மோகன். மோகனின் கூற்றுப்படி நவாப் எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏன் அவர் நாட்டின் கருவூலத்தை விட அதிக பணம் வைத்திருந்தாலும் சரி, அவர் யாராக இருந்தாலும் அவரது அந்தஸ்து ஒரு மாஸ்டர் டீச்சருக்கு கீழேதான் இருந்தது. ஒரு முதுகலை ஆசிரியர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்ததால் நாட்டின் அரசர் கூட அவரை கோபப்படுத்துவதைத் தவிர்த்தார்.
அப்போது இந்த நவாப் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் அவர் வியாபாரி மட்டும்தான். பட்லர் மோகன் ஆவலாக கேட்க ஜீவா தலையை ஆட்டி, அதுக்கு அவசியம் இல்ல, வேணாம் என ஜீவா கைகுலுக்கி மறுத்தான். பின் சிறிது யோசித்துவிட்டு, முதல்ல நான் இத பாக்குறேன் என சொல்லிக்கொண்டு மெதுவாக நடந்து அந்த 2 சிங்கங்களிடம் சென்றான் ஜீவா. ஒன்றை தொட்டு பார்க்க ஆரம்பித்தான். பளிங்கு குளிர்ச்சியாகவும் மிகவும் மென்மையாகவும் இருந்தது. இந்த சிங்கத்தின் சிலையை தொட்டவனுக்கு புது அனுபவம் அளிப்பது வழக்கம். இந்த கல் உயர்தரமானது என்பது தெளிவாகத் தெரிந்தது. ஒரு முறை தொட்டு கையை விலக்கினான். ஜீவா சுற்றிலும் மற்ற விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தான். சில சமயங்களில் எதையாவது தொட்டு பார்ப்பதும் தடவி பார்த்தும் சுற்றி வந்தான் ஜீவா. வெகுநேரம் இப்படியே அலைந்துவிட்டு மீண்டும் கதவின் முன் கைகளை பின்னுக்குத் தள்ளிக்கொண்டு வந்தான். தன் எஜமானர் இப்படி செய்வதைக் கண்டு மோகனுக்குச் சந்தேகம் வந்தது. என்ன, இவரே ஒரு மாஸ்டர், பின்ன என்னமோ விலையுயர்ந்த பொருட்களையே பார்க்காத மாதிரி இப்படி தடவி பார்த்துக்கிட்டு இருக்காரே என மோகன் குழப்பமாக பார்த்தான். மோகனின் சந்தேகக் கண்களை பொருட்படுத்தாமல் லேசாக சிரித்துக்கொண்டே, வா அங்க போய் உட்காரலாம் என்றான் ஜீவா. முழு கட்டிடத்திலும் பல இடங்களில் உட்காருவதற்கு இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இங்கு சோஃபாக்கள் கூட கதவுக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்தது. அருகிலிருந்த இருக்கையைக் காட்டி மோகனை அமரச் சொல்லிவிட்டு தானும் அமர்ந்தான் ஜீவா. அமர்ந்ததும் ஜீவா ஒரு கோப்பை தேநீர் ஆர்டர் செய்தான். மோகன் பக்கத்தில் இருந்தாலும் அவனால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. மாஸ்டர் என்ன செய்ய விரும்புகிறார்? நவாப் சிராஜ சந்திக்க விரும்புவதா மாஸ்டரே கூறியிருந்தார். ஆனால் இப்போது அவர் தனது அலுவலகத்திற்கு வெளியே வந்தபோது அவர் உள்ளே கூட செல்லவில்லை. மேலும் மோகன் மாஸ்டர் வந்ததை தெரிவிப்பதாகச் சொல்லியும் மாஸ்டர் மறுத்துவிட்டார். இப்போது யாரையும் சந்திக்காமல் இங்கே உட்கார்ந்து டீ குடிக்கிறார். அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? மோகன் மனதில் இதெல்லாம் ஓடிக்கொண்டிருக்க அவன் மனதில் என்ன நடக்கிறது என்று ஜீவாவுக்கும் தெரிந்தது. அதனால் சிரித்துக்கொண்டே, என்னடா இவர் நவாப பாக்குறேன்னு சொல்லிட்டு போகலையான்னு பாக்குறியா? உள்ள போய் நவாப பார்க்காம நான் ஏன் இங்க இருக்கேன்னு உனக்கு குழப்பமா இருக்கு, அப்படிதானே? உனக்கு நான் ஏன் இங்க இருக்கேன்னு தெரியணுமா என்றான் ஜீவா. இதற்கு முன் ஜீவா சொன்னது மோகன் நினைவுக்கு வர வேகமாக தலையை ஆட்டிக்கொண்டு, சச்ச இல்ல மாஸ்டர், நான் உங்க வேலைக்காரன், நீங்க சொல்றத நான் செய்வேன், அவ்வளவுதான், எனக்கு கேள்வி கேட்க எதுவும் இல்ல என மோகன் பணிவாக கூறினான். மோகன் பணிவாக மறுத்தாலும் அவனது குழப்பம் ஜீவாவுக்கு புரிந்தது. ஆனால் மோகனால் அதை வெளிப்படையாக பேச முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக மோகன் ஒரு வேலைக்காரன் மற்றும் எஜமானர் ஒரு மாஸ்டர் டீச்சர். மாஸ்டர் டீச்சர் மீதுள்ள மரியாதையால்தான் மோகன் அமைதி காக்கிறான் என்று ஜீவாவுக்கும் தெரியும். அதனால் மெல்ல புன்னகைத்து, கவலைப்படாத, எதை சொல்ல விரும்பினாலும் கேட்க நினைச்சாலும் தயங்காம கேளு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்றான் ஜீவா. என்னடா இது, இவர்தான் அப்போ தேவையில்லாம கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னாரு, ஆனா இப்ப இப்படி சொல்றாரே. சரி, நமக்கு எதுக்கு வம்பு, அவர் சொல்றத செய்வோம் என மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, இல்ல மாஸ்டர், நீங்க நவாப் சிராஜ பார்க்க தான் வந்தீங்க, இப்ப அவரை பார்க்காம இங்கேயே இருக்கீங்க, நான் அவர்கிட்ட நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றதா சொன்னாலும் வேண்டான்னு சொல்றீங்க, என்ன உங்க பிளான்னு எனக்கு சத்தியமா புரியல என்றான் மோகன் தலையை சொரிந்து கொண்டு. ஜீவா மெல்ல சிரித்துக்கொண்டு, நான் வந்திருக்கேன்னு நீ போய் சொன்னா கண்டிப்பா நவாப் இங்க வருவாரு, கண்டிப்பா அவர்னால என்ன வந்து சந்திக்கிறத மறுக்க முடியாது, ஆனா இப்ப நான் யாருன்னு சொல்லாமலேயே அவரை இங்க வர வைக்க முடியும்னு சொல்றேன், நீ என்ன நினைக்கிற இத பத்தி என்றான் ஜீவா இயல்பாக. ஜீவா சொன்னதைக் கேட்டு மோகன் முகம் சுருங்கியது. தனக்கு முன்னால் இருக்கும் மாஸ்டரை ஒரு பைத்தியம் போல் பார்த்தான். நடக்காததை பேசும் ஒருவனை மோகன் எப்போதும் மதிக்க மாட்டான். ஆனால் இப்போது அவன் மரியாதை கொடுக்கும் மாஸ்டரே அப்படி பேசுவது மோகனை கடுப்பாக்கியது. என்ன சொல்றாரு மாஸ்டரு? அவருக்கு ஏதும் மூளை கலங்கிருச்சா? ஒரு நவாபு சாதாரண ஆளை பார்க்க எப்படி இங்க வருவாரு? மாஸ்டர் வந்திருக்காருன்னு சொன்னா இங்க கண்டிப்பா வருவாரு. இப்ப மாஸ்டர் சொல்றது சாத்தியமா? இதெல்லாம் கனவுல கூட நடக்காதே என நினைத்து ஜீவாவை குழப்பமாக பார்த்தான் மோகன்.